भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருப்ப வியாமோகத ஸ்தரிதராணி திருநாய மேலே அஸ்மத்குரோர் பகவதோச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. ஆழ்வார் பெருமானார் ஜீயத்தினுடைய சரணம், ஆச்சாரியத்தினுடைய சரணம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய எழுந்துள்ளிருக்கக்கூடிய நம்முடைய எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவிழித்தாமரைகளிலே கிருதஜதாபூர்வமான கண்டத்தை சமர்ப்பித்து திவ்ய பிரபந்த தாராய் என்கிறதான அற்புதமான இந்த ஒரு வைபவம் தன்னிலே பக்தர்களுக்கு அமிர்தமாக கொண்டாடப்படுகின்றதான ஈயாடுவதோ கருடற்கெதிரை இரவிக்கெதிர் மின் மினியாடுவதோ என்கிற ரீதியிலே ஒரு சொல் உலகினுடைய கவிகள் பொறாது என்கிறதான விஷயத்தை கொண்டதான திருவாய்மொழி என்கிறதான அற்புதமான ஒப்புயரற்ற பிரபந்தம் பக்தர்களுக்கு அமிர்தம், விஸ்வஜனானுமோதனம், சர்வார்த்ததம் உண்டு, ஷடகோப வாங்மயம். அது எப்படிப்பட்டதுன்னா சஹசிரசாக்கு உபனிஷத் சமாகமம். அப்படிப்பட்டதான நமாமியகம் திராவிட வேத சாகரம் என்கிறதான பெருமை படைத்தது. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான திருவாய்மொழி என்கிறதான அற்புதமான இந்த தாராவில ஓரொரு பத்தினுடையும் வித்வத்வரிஷ்டர்கள் பலர் இந்த போட்டியிலே ஆச்சரியமான விஷயங்களை நித்தியமும் சென்னைக்கு மலர்ந்த பூ என்கிற ரீதியிலே
பூஜாச்சமே சுத்தி நெஞ்சமே என்கிற ரீதியிலேயும் காத்தால எழுந்த உடனே நமக்கு ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் கேட்டு ரசித்து அனுபவித்து உணரும்படியான அற்புதமான ஒரு வைபவத்தை நம்முடைய சுவாமி நமக்காக ஏற்படுத்தி தந்திருப்பதற்கு எத்தனை கிருதகிருத செய்தால் அது போராது. அப்படிப்பட்ட உயர்ந்ததான இந்த திவ்ய பிரபந்த தாராவினை திருவாய்மொழியினுடைய 8ஆம் பத்தினுடைய 5வது பதிகமாக அமைந்திருக்கக்கூடியதான அற்புதமான விஷயம் இன்றைய தினம் அனுபவிக்க பிராப்தமாகிறது. திருவாய்மொழியை பற்றி சொல்லும் பொழுது திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சிலபடி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரிய சேட்டர் அருளி செய்ததான ஆச்சாரிய ஹிருதயம் என்கிறதான ஒப்புயர்வற்றதான கிரந்தம் எப்படி திருவாய்மொழிக்கு ஈடான ஒரு திவ்ய சாஸ்திரம் இல்லையோ அதுபோல இந்த திருவாய்மொழியினுடைய பெருமையெல்லாம் அனுபவிக்கத்தக்கதாக நமக்காக அதை நன்கு அறிந்து மனதிலே தேக்கிக் கொள்ளும்படியாக காட்டிக் கொடுத்த பெரியவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரிய சுவாமி. நாயனார் அருளி செய்ததான இந்த ஆச்சாரிய ஹிருதயம் என்கிறதான நூல் மூல நூலை கொண்டு நாம் அர்த்தங்களை அறிந்து கொள்ளவே முடியாது என்கிற நிலையில்தான் அது அமைந்திருக்கிறது. நாயனாருடைய மேகா விலாசத்திற்கு தக்க சான்றாக விளங்கக்கூடியது ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற ஒப்புயர்ந்த கிரந்தம். அப்படிப்பட்ட கிரந்தத்தை நாம் அனுபவிக்க வேணும் என்கிறதான பின்னாரும் இழக்கக்கூடாது என்கிறதான உயர்ந்த திருவுள்ளத்தினாலே விஷதவாக் சிகாமணி என்கிறதான திருநாமத்தை கொண்டவராக விளங்குகின்ற நம்முடைய பெரிய ஜெயராம் மணவாள மாமுனிகள் அவர் அருளி செய்ததான அற்புதமான வியாக்கியானம் இல்லையே ஆச்சாரியத்தையும் அனுபவிக்க முடியாது. திருவாய்மொழியினுடைய பெருமையும் நாம் அறிந்து கொள்ள போகவே முடியாது. ஆச்சாரியத்திற்கு அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்தது போலவே திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே இன்னும் உபதேசமாக காட்டிக் கொடுத்ததை போல திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிறதான அற்புதமான ஒரு விலட்சணமான ஒரு அதிவிலட்சணமான ஒரு பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார் விஷதவாக்சிகாமணி. திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்கு திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் என்று மாமுனிகளாலே காட்டப்படுகின்ற கொண்டாடப்படுகின்ற 5 வியாக்கியானங்கள் அமைந்திருந்தால் அதிலே சகலார்த்தத்தையும் உள்ளடக்கியதாய் நன்கு உரைத்ததாக கொண்டாடப்படுகின்றதான நம்பிள்ளையினுடைய 36,000 என்கிற அற்புதமான கிரந்தம் வியாக்கியானம். அதனுடைய பெருமை சொல்லி பாடாது. நம்பிள்ளை அருளி செய்ததான ஈட்டினுடைய ரசோக்திகளை எல்லாம் நாம் எல்லோரும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒரு பதிகமோ ஒரு பாசுரத்தையோ நம்முடைய மனதிலே தேக்கிக் கொள்வதற்கு வழி இல்லாமல் இருந்தது மாமுனிகள் காலத்திற்கு முன்பு வரை. மணவாள மாமுனிகள் தான் நம்போல்வாரும் அதோட அர்த்த விசேஷங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்ததான நோக்கத்தினாலே ஆச்சாரியத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்தது போலவே திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே அந்த பிரபந்தத்துடைய விலட்சணங்களை எல்லாம் காஞ்சி சுவாமி அற்புதமான விஷயங்களை அந்த திருவாய்மொழி நூற்றந்தாதி வியாக்கியானத்தினுடைய அவதாரிகையிலே காட்டியிருக்கிறார். அதற்குண்டான கட்டளைகள் நிர்பந்தங்கள் என்ன என்பதெல்லாம் காட்டியிருக்கிறார். திருவாய்மொழியினுடைய பெருமை அப்படி என்று சொல்வதை காட்டிடும்
திருவாய்மொழிக்கு அமைந்ததான ஈடு 36,000 அற்புதமான பெருமையை காட்ட வேண்டும் என்கிறதான விஷயத்தினாலே பிரவாள மாமனிகள் இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிறதான அற்புதமான பிரபந்தம் தன்னிலே முதல் 2 அடிகளாலே அந்த பதிகத்தினுடைய சாரத்தையும் வீட்டிலே காட்டப்படுகின்ற விசேஷார்த்தங்களையும் சுருக்கி நம்போல்வார் மனதிலே தேக்கிக் கொள்ளும்படியாக முதல் 2 அடிகளாலே காட்டியும் அடுத்த 2 அடிகளாலே அழ்வாருடைய பெருமை எப்படிப்பட்டது என்பதையும் சேர்த்து அருளி செய்திருக்கக்கூடியதான ஒரு விலட்சணமான பிரக்கிரியை இருக்கிறது. அதனுடைய பெருமையை என்னவென்று சொல்லி போவது என்று தெரியும். இந்த ஆச்சாரிய ஹிருதயமும் திருவாய்மொழி நூற்றந்தாதியும் இல்லை என்று சொன்னார். நம்போல்வார் இந்த திருவாய்மொழியுடைய யதார்த்தத்தை அறிந்து கொள்ளவே முடியாது என்கிறதான விஷயமாகவே காட்டிவிட்டார்கள் நம்முடைய ஆச்சாரியர். அப்படி பார்க்கும் பொழுது திருவாய்மொழியினுடைய பெருமைகள் ஆச்சாரத்தை கொண்டு முதலிலே அந்த விஷயத்தை கொஞ்சம் அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் பதிகத்தினுடைய பெருமை என்ன என்பதை இந்த கூட்டிலே விண்ணப்பித்து சத்தை பெற முயல்கின்றேன். அதாவது திருவாய்மொழியினுடைய ஓரொரு பத்தும் எம்பெருமானுடைய ஓரொரு குணங்களை காட்டுகின்றன என்பது ஆச்சாரியத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திரத்துவ, காருணித்துவ, சரண்யத்துவ, சக்தத்துவ, சத்தியகாமத்துவ, ஆபத்சகத்துவ, ஆர்த்திகரத்துவ விசுட்டன் என்று 10 பதிகங்களுக்கும் 10 குணங்கள். அப்படி இந்த 8ஆம் பத்தை பற்றி சொல்லும் போது சத்தியகாமத்துவம் என்கிறதான அற்புதமான குணம் இந்த 8ஆம் பத்தின் மூலமாகவே காட்டப்படுகின்றது என்கிறதான விஷயம்தான் இந்த இடத்துல சொல்லப்படும். சர்வசக்தி யோகத்தாலே நித்தியமாக கல்பிதமான போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களை உடைய நாகையாலே சத்தியகாமன் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதா இந்த பதிகத்துடைய அதாவது இந்த பத்தினுடைய விஷயமாக காட்டப்படுகிறது என்று விஷயம் அருளி செய்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அதிலே இந்த அதாவது திருவாய்மொழியினுடைய 8ஆம் பத்தியினுடைய 5வது பதிகமாக அமைந்திருக்கக்கூடியதான விஷயம் இன்றைய தினத்துக்கு. அதிலே அதை சொல்லும் பொழுது இந்த 8ஆம் பத்தினுடைய சாரத்தை விளக்குவதாக அமைந்ததான ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய 4ஆம் பிரகரணத்துல 8வது சூழ்நிலை. அந்த 4வது பிரகரணத்தினுடைய 8வது சூழ்நிலையிலே அதுல சேவித்தோம் என்று சொன்னால் முதல் பகுதி 2ஆம் பகுதி என்னது பிரித்திருந்தாலும் கூட முதல்ல சொல்லும் போது தேவிமார் பணியா நேர்பட்ட நல்ல கோட்பாடு என்னும்படி சக்தியாலே நித்தியமாக கல்பித்த பத்னி பரிஜனாதிகளை உடைய சத்தியகாமன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா இந்த பதிகத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்த இது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கிறார். அடியன் கொஞ்சம் சங்கீதமாவே இந்த சூர்ணையை சொல்லி அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஜன்மபாசம் விட்டு ஆத்வாரம் ஆளுமாளாரென்று பரிந்தனுரூப நோடே அமர்ந்து பிரிவில் கிருபணதசையாகத்து வரும் சீதா குணங்களாலே குணங்களாலே பிரீத்தி வர்த்தித்து தித்திக்க உள்ளே குறைந்து கண்டு கொண்டிருந்து அமானுஷ போகமாக்கினவன் என்று இந்த
பதிகத்தினுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்தை சொல்லப்படுகின்றதான விஷயம் என்ன அப்படின்னு இந்த இடத்துல ஒரு விஷயம் கேள்வி கேட்கப்படுகிறது. ஆச்சரியமான விஷயம். இந்த பதிகத்தை பற்றி சொல்லும் பொழுது பதிகந்தோறும் ஆழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிந்ததான அந்த தசையை தான் அனுபவிக்க இயலாமல் வருந்தி அந்த இழவு தீர பாடுகின்றதான பதிகமாக அமைந்திருந்தார். இது யாரை போல இருக்கிறதுன்னு கேட்டால் சீதா பிராட்டியினுடைய பிரிவு போல ஆழ்வாருடைய பிரிவு இருக்கிறது என்று காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர். எப்படி? கிமகத நளினீவ நட்டசோபா வியசன பரம்பராய பரயாதி பீட்யமானா சகச்சர ரஹிதேவ சக்கரவாதி ஜனகசுதா கிருபணாம் தசாம் பிரபன்னா. பிராட்டியானவள் அசோகவனத்திலே, அதாவது சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது என்கிறதான பெருமை படைத்தது ஸ்ரீராமாயணம். எம்பெருமானை விட்டு பிராட்டி சிறை புகுந்தாள். புகுந்தவள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை விட்டு பிரிந்ததினாலே ஒரு தாமர புஷ்பத்தின் மேலே பனியானது விழுந்தா அந்த புஷ்பம் எப்படி இருக்குமோ அழகு இழந்து இருப்பது போல இருந்தாள் பிராட்டி. அதற்கப்புறம் அங்க இருந்த பொழுது எத்தனை துன்பங்கள், ஒன்னா ரெண்டா எத்தனை துன்பம்னு சொல்றோம், அத்தனை துன்பங்களாலே துன்புட்டு இருந்தாள் பிராட்டி. சக்கரவாக பக்ஷி என்கிறதான பக்ஷி தன்னுடைய துணையான ஆணை இழந்த பொழுது இருந்தது என்று சொன்னார். அந்த வருந்தத்தக்க நிலையை அதுபோல அடைந்தாள் பிராட்டி. அதாவது பிராட்டியை பார்த்தா எப்படி இருக்கும்னா, இரக்கமே இல்லாதவர்கள் கூட இறங்கும்படியான தன்மையோடு கூடியவளாக அப்பொழுது அங்கு பிராட்டி இருந்தாள். அதுபோல ஆழ்வாரும் இங்க என்ன பண்றார் அப்படின்னு கேட்கிறார். இந்த பதிகத்திலே 8ஆம் பத்து 5ஆம் திருமொழியிலே சொல்லும் பொழுது காணவாராய் என்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்து என்று சொல்லுகிறபடியே அதே நிலையை பிராட்டி அடைந்த நிலையை இங்கு ஆழ்வார் அடைந்தார். அதனாலே இப்படிப்பட்டதான தன்மைகள் வைபவங்கள் இருப்பதினாலே ஆழ்வாரை சீதா பிராட்டியாகவே சொல்லலாம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்தை காட்டுகிறார். அப்படிதான் இருக்கிறது என்ன விஷயத்தை எடுத்து இந்த இடத்தை காட்டுகிறார்கள். அப்படிப்பட்டதான பிராட்டியினுடைய அவள் எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட தசையே இப்போது ஆழ்வாருக்கு உண்டாயிருக்கிறது போலும் என்கிறபடியே அமைந்ததாக இது இருக்கிறது என்கிறதான விஷயம் ஆச்சார ஹிருதயம் என்கிற ஒப்பேற்ற கிரந்தத்தினாலேயும் பார்த்தபோது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்பது நன்றாக தெரிகிறது. இனி இந்த பதிகத்தினுடைய, அதாவது திருவாய்மொழி 8ஆம் பத்து 5ஆம் திருமொழி மாயக்கூத்தா வாமனா என்கிறதான பதிகம், அதற்கு அமைந்ததான அற்புதமான 36,000 படியினுடைய பிரவேசம், அந்த பிரவேசம் தன்னிலே நம்பிள்ளை ஆழ்வார் அடைந்ததான தசை எப்படிப்பட்டது என்று விசாரம் பண்ணி அருள்கிறார். கீழ் 2 திருவாய்மொழியிலுமாக பகவத் தத்துவம் பிறராலே அழிய போகிறது என்று வெறுத்தார். அதாவது கீழ 2 பதிகத்தினாலே பகவான் ஒருத்தன் இருக்கிறாங்கிற தத்துவமே இப்ப அழிய போறதோன்னு நினைச்சார். இந்த பதிகத்துல என்ன சொல்றாருன்னா, இதில் தம்முடைய ஆர்த்தநாதத்தாலே அவனை அழிக்க பார்க்கிறார். எம்பெருமானை கூப்பிட்டு ஆர்த்தநாதம் நாதம்னு சொல்றார். நாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நாதம்னா சப்தம்னு அர்த்தம் பண்றவராது, சப்தம்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. நாதத்திலே ஆகத்தம் என்றும் அநாகத்தம் என்றும் 2 விதமா பிரிக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். ஆகத்தநாதம் அதாவது ஸ்வபாவிகமாக இருக்கக்கூடியதான இயற்கையான ஒலி என்று, செயற்கையானதும் இந்த இடத்த கேட்கிற தம்முடைய ஆர்த்தநாதம் அப்படின்னு கேட்டா இது செயற்கை என்ன இயற்கையானதான விஷயமாக காட்டப்படுகிறது சொல்ற அழிக்க பார்க்கிறார். கீழில் திருவாய்மொழியிலே அவனுக்கு பரிவர் உண்டென்று பயமும் தீர்ந்து வடிவழகை அனுபவித்தராய் நின்றார்.
கீழே இருக்கக்கூடியதான அற்புதமான பதிகமாக முன்னாடி நடந்ததான, அதாவது இந்த 5ஆம் பதிகத்துக்கு முன்னாடி அமைந்ததாக இருக்கக்கூடியதான 4ஆம் திருமொழி வார்கடா வருவியான என்கிறதான பதிகத்தில் அதுல சொல்றாரு இந்த இடத்துல. அது எப்படி இருந்தது அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார். அவ்வழகு நெஞ்சிலே திகழையின் சிந்தையில் இருந்தான் என்கிறபடியே ஊற்றிருந்து பாக்கிய சம்சேஷ அபேட்சை பிறந்து அது பெறாமையாலே எம்பெருமானிடத்திலே பாக்கிய சம்லேஷம் எம்பெருமானோடு சேர வேண்டும் என்கிறதான அற்புதமான விஷயம், அது அபேட்சை அதிலே பிறந்து அது பெறாமையாலே அது இவருக்கு கிடைக்கவில்லை என்பதனாலே கீழ்பட்ட கிளேசங்களும் எல்லாம் ஒன்றுமல்ல, இதிலே ஒரு கலா மாத்திரம் என்னும்படி நொந்து காட்டு தீ கதுவினாரை போல தப்தராய் தம்மிற்காட்டிலும் ஆகுலமான கரணங்களை உடையராய் என் விழாயெல்லாம் தீரும்படி திவ்ய அவயவங்களோட வரவேணும், அழகிய திருவபிஷேகத்தோடே வரவேணும், மேகம் போலே வரவேணும், அழகிய வடிவோடே வரவேணும், உதய சமயத்தில் ஆதித்யனை போல பெரிய புகழோடே வரவேணும் என்றா போலே கூப்பிட்டு பின்னையும் அவன் வந்து முகம் காட்ட காணாமையாலே நாம் இந்த கேசத்தோடு முடிந்து போமித்தனை ஆகாதோ என்று எழவோடே தலை கட்டுகிறது. ஆச்சரியமான விஷயம் சொல்றார். இப்போ எம்பெருமான் தன்னிடத்திலே வந்து இவர் எம்பெருமானத்துல கலக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது நடக்கல. அதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டார். எம்பெருமானே என்னுடைய, அதாவது அங்க காற்றார் திகழையின் சிந்தையில் இருந்தான் என்கிற படியே ஊத்திருந்து கிடைக்க வேண்டியது எதுவும் கிடைக்கவில்லை என்று இருப்பதினாலே அவருடைய விடாயெல்லாம் தீரும்படி எம்பெருமான் வர வேண்டும். அதாவது ஆழ்வாருடைய விடாய் தீரும்படியாக எம்பெருமான் வர வேண்டும் என்று இப்பொழுது இங்க பிரார்த்தனை பண்றார். கேட்கிறார் எப்படி வர வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பல விஷயங்களை இந்த பதிகத்துல காட்டுறார். அவதாரிகை சொல்றார் எப்படி வர வேண்டும்னா திவ்ய அவயவங்களோட வரணும் ஒண்ணு. ரெண்டாவது அழகிய திரு அபிஷேகத்தோட கீடத்தோட அழகான குணங்கள் எல்லாம் தரித்து கொண்டு வர வேண்டும். மேகம் போலே, மேகம் எப்படி வந்து பொழிகிறதோ அது போல வர வேண்டும். அழகிய வடிவோடே வர வேண்டும். உதய சமயத்தில் ஆதித்யனை போல, சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருந்தாலும் அது உதயம் ஆகும்போது இருக்கக்கூடிய பிரகாசம் அழகு இருக்கிறதே அது போல வர வேண்டும். பெரிய புகழோட வர வேண்டும் என்று அப்போதே கூப்பிட்டு இவ்வளவும் பண்ணினார். ஆனால் எம்பெருமான் திருமுகம் காட்டவில்லை. அதனால சரி, இனிமே நமக்கு இந்த கிளேசம் தான், இந்த கிளேசத்தோட நம்ம உயிரை விட்டுட்டு தான் போல இருக்கு, முடிந்து போகும் இத்தனை ஆகாதோ அப்படிதான் இருக்கும் போல இருக்கு என்று எழவோட தலை கட்டுகிறது. இந்த பதிகத்துக்கு ஆச்சரியமான அவதாரிகள் வீட்டிலே காட்டுறார். நீ பதிகங்கள் தோறும் இருக்கக்கூடிய விசேஷார்த்தங்கள் ஆச்சார நிர்வாகங்கள் என்ன என்பதை இந்த கோட்டிலே யதாமதி யதா அவகாசம் அடையும் விண்ணப்பிக்கிறேன். மாயக்கூத்தாவாமனா வினயேன் கண்ணா கண்கை கால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் முகிழதா சாயல் சாம திருமேனி தன் வாசடையா தாமரனில் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காணவாராயே. மாயக்கூத்தா நம்முடைய சம்பிரதாயத்திலே எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தார். சங்க இலக்கியங்களிலெல்லாம் எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது எம்பெருமானைக்கு அமைந்ததான திருநாமங்கள் பலராக காட்டியிருந்தாலும் மாயன் என்கிறதான சொல் ஆச்சரியமான ஒரு சொல். அது மாயன் என்றே காட்டும்படியாக இருக்கக்கூடியது. இந்த மாயன் என்கிறதான சப்தம் ஆழ்வாருடைய திருவாய்மொழியிலே பல இடங்களிலே ஆச்சரியமாக பிரயோகப்படுத்தப்பட்டு இருப்பதுல ஒரு மாயனுக்கும் எத்தனை அர்த்த விசேஷங்கள் இருக்கிறது என்று நம்முடைய ஈட்டுல ரொம்ப ரசமாக காட்டும். மாயன் ஆச்சரியமான சேட்டிதங்கள் என்று ஒரு அர்த்தம். அது அல்லாமல் மாயன் என்கிற சப்தத்துக்கு அமைந்த அர்த்தங்கள் திருவாய்மொழியில, இதுவும் குறிப்பாக ஈட்டுல அதி அற்புதமாக வர்ணம் பண்ணி இருக்கிறார் நம்மளை. இந்த பதிகத்திலே அதே போல விஷயங்களை இந்த இடத்தை காட்டுறார். அதாவது இப்ப எம்பெருமானை இடத்துல ஆழ்வார் என்ன பிரார்த்தனை பண்றார், பிரார்த்திக்கிறார் என்று சொன்னார்.
என்னுடைய விடாயெல்லாம் தீர வேண்டும். என் விடாய் எப்படி தீரும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே நீ வர வேண்டும். எப்படி வர வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். வாசத்தடம் போல் வருவார், தாமரநீள் வாசத்தடம். அதாவது தாமரை தடாகம் போலே என் கண்ணாலே நான் சேவிக்கும்படியாக தேவரில் எழுந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றாரு. இப்ப முதல்ல இப்ப தனக்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துடுத்து, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இதை சொல்ல போற. அதுல முதல்ல அழகாக ஆச்சரியமாக அமைந்தது மாய கூத்தா வாமனா. மாய கூத்தா தர்த்தா வியாக்கியானம் பண்றாரு வீட்டுல. எம்பெருமானே மாயம்னா உன்னுடைய குணங்களும் மாயம், உன் சேட்டிதங்கள் மாயம், உன் செயல்கள் மாயம், உன்னுடைய திருமேனி மாயம். இப்படி அர்த்தம் பண்றாரு. எப்படி அப்படின்னு கேட்கிறார். எம்பெருமானுடைய ஆச்சரியமானதான குணங்கள், ஆச்சரியங்களையும் மனோகாரி சேட்டிதங்களையும் உடையவரே, இந்திரனுடைய இறப்பு தலைக்கட்டுகைக்காக அன்றே பிளந்து அன்றே வளர்ந்து அன்றே இறப்பிலே அதிகரிக்கையும். இது என்ன மாயம்னா, எம்பெருமான் செய்தருடைய மாயம் எத்தனையும் சொல்லலாம். ஆனால் இந்திரனை காக்க வேண்டும் என்பதற்காக இந்திரனுடைய அபேட்சை, அவனுடைய பிரார்த்தனை, அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் என்ன சேட்டிடம் பண்ணானா, அன்றே பிறந்து அன்றே வளர்ந்து அன்றே இறப்பிலே அதிகரிக்கை பண்ணிட்டு என்ன பண்ணார்னா, மகாபலி யஜ்ஞவாடத்தளவும் தரிசனியமாம்படி நடந்து சென்று மாவலி என்றா போலே ஆச்சரியமான அருளை செய்தார் வீட்டுல. முக்த ஜல்பிதங்கள் முதலான மனோகாரி சேட்டிதங்களையும் உடையவனே, நடந்து சென்ற நடை வல்லார் ஆடினா போலே இருக்கிறதாயிற்று இவருக்கு. ஆச்சரியமான விஷயம் சொல்றார். இங்க மாய கூத்தான்னு சொல்றார். கூத்துன்ற சப்தம் இந்த இடத்துல ஏன் பிரயோகப்படுத்தப்பட்டது விசாரம் பண்ற நம்பிள்ளை ஈட்டுல. எம்பெருமான் மாய சேட்டிதம் உடையவன் சொன்னா போதும், மாய வாமனா என்ன சொல்லிருக்கலாமே, மாய கூத்தா வாமனான்னு சொல்றார். வியாக்கியானம் பண்றார் நம்பிள்ளை. இவன் என்ன கூத்தாடினான்னு கேட்டார். இங்க மாய கூத்தானாரே, என்ன கூத்து அப்படிங்கிற இடத்துல கேட்டார். பதில் சொல்றார். அதாவது முக்த மாவலி என்றா போல முக்த ஜல்பிதங்கள் முதலான மனோகாரி சேட்டிதங்களை உடையவனே, இந்த எம்பெருமான் மாபலி இடத்துல போன போது நடந்து சென்ற நடை, அவன் நடந்து போறானாம். அந்த நடை எப்படா இருக்குன்னா, வல்லார் ஆடினா போல இருக்கிறதாயிற்று இவருக்கு. இல்ல ஒரு நாட்டியத்திலே கை தேர்ந்தவர் ஒருத்தன் ஆடுறான் அப்படின்னு சொன்னான். அந்த வல்லவர்கள் எப்படி ஆடுறாளோ அந்த மாதிரி இவர் நடந்த நடையே அப்படி ஆடினா மாதிரி ஒரு மாய கூத்து. இது ஒரு கூத்து. வல்லார் ஆடினா போல இருக்கிறதாயிற்று இவருக்கு, அழ்வாருக்கு இப்போ மாய கூத்து கூத்தாக அது ஒரு நடனமாக தோன்ற வாய்ப்பு அழ்வாருக்கு. அப்படிப்பட்டதான வாமனா இப்ப என்ன நினைச்ச அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே நீ இந்திரனுக்காக இறப்பாளனாய் போய் நின்று நீ செய்ததான செயல்களை எல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன், நீ நெஞ்சா நினைத்து நினைத்து பார்க்கிறேன். அது நினைந்த பொழுது, அது நடந்த பொழுது அது எப்படி இருந்திருக்கும் என்று அதை நான் பார்த்து என் இழவெல்லாம் தீர வேண்டும் என்று இப்போது ஆசைப்படுகிறேன். அதனால என்ன பண்றேன்னா, மாயக்கூத்தா வாமனா இன்னும் அலவருகின்ற விஷயத்தை காட்டுறான் இந்த இடத்துல. அப்படிப்பட்டதான மாயக்கூத்தா வாமனா, இறந்தும் இறந்தவர்க்கு ஈகையே பிரயோஜனமாயிருக்கிறவன் திடீர் தன்னை காண்கையே பிரயோஜனமாயிருக்க என்று இறப்பாளனாக்கி இறங்காதிருக்கிறார். என்ன ஆச்சரியம்! இந்திரன் ஏதோ ஒன்று வேணும் என்று கேட்டால் அவனுக்கு பண்ணினான். ஆனால் இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார், தன்னை அவன் பிரயோஜனாந்தரன், ஏதோ ஒரு பிரயோஜனம் வேணும் என்று இந்திரன் எம்பெருமானத்திலே வந்தான். நான் அப்படிப்பட்டவனா?
இல்லையே. எம்பெருமானே பயன் என்று இருக்கக்கூடியவன் நான். அழ்வார் காட்டக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த இடத்துல. தன்னை காண்கையே பிரயோஜனமாயிருக்கிற என்னை இறப்பாளனாக்கி இறங்காதிருக்கிறானே. இந்திரனை போலையா நானு? இல்லையே. அவனை காண வேண்டுவதுதான் பிரயோஜனம் என்று இருக்கக்கூடிய நான் இறப்பாளனா இருக்கக்கூடிய எந்திரத்திலே எம்பெருமான் எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் இருக்கிறான். மயக்கூத்தா வாமனா வினையேன் கண்ணா. அடுத்து சொன்னார், ஸ்ரீ வாமனாய் வந்து அவதரித்து இந்திரனுக்கு ஆனா போரே கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து தமக்காக இருந்திருக்கிறார். என்ன ஆச்சரியமான விஷயம். இந்த இடத்த சொல்லும் பொழுது வினையேன் கண்ணான்னு சொன்னார். எம்பெருமான் வாமனவதாரம் எடுத்தது எதுக்கு அப்படின்னு கேட்டார், இந்திரனுக்காக பண்ணினான் எம்பெருமான். அது போல இப்பொழுது கிருஷ்ணாவதாரம் எதுக்குடா எடுத்தார் அப்படின்னு கேட்டா எனக்காகத்தான் அப்படின்னு சொல்றார். ஏன் விசாரம் பண்ணார் வீட்டில் அவதாராந்தரங்களில் காட்டு கிருஷ்ணாவதாரத்தில் அந்நிமையாக சொல்லுகிறார். ஆழ்வாருடைய அவதாரத்துக்கு சில நாட்கள் முன்னாடிதான் கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய ஜோதிக்கு வந்துள்ளான். ரொம்ப காலம் இல்லை, நாள்கள் கிடக்குதானே. அதை சொல்றார் இந்த இடத்துல. சர்வ சாதாரணனுடைய அவதாரமாகையாலே உகந்தவர்களுக்கெல்லாம் எனக்கு என்னலா இருக்கையாலே சொல்லுகிறார் என்றுமா. ஆச்சரியமான விஷயம் அடுத்தது சொல்றார். இப்ப எத்தனையோ எம்பெருமான் அவதாரம் எடுத்திருந்தாலும் இந்திரனுக்கென்று எடுத்த அவதாரம் போதே கண்ணன் என்ற அவதாரம் எடுத்தது யாருக்குன்னா எனக்கு தான் சொல்றாரு. அப்படிப்பட்டதான என்று சொல்றாய் இந்த இடத்துல. அதாவது பல்லிலே பட்டு தெரித்தா போலே அவதாரத்துக்கு சிறிது பிற்பட்டபடியாலே வெறுத்து சொல்லுகிறார். இந்த இடத்துல அழ்வார் வினையேன் வினையேன் வினையேன்னு சொல்றார். எதுக்கு வினையேன் வினையேன்னு சொல்றாரு? இந்த இடத்துல என்ன கேட்டேன்னா, எம்பெருமானே இந்த அவதாரத்துக்கு கொஞ்சம் பின்னாடி நான் போயிட்டானே, எப்படிப்பட்ட வினையேன்னா என்ன சொல்றாரு? மாய கூத்தா வாமனா வினையேன் கண்ணா. சரி வந்தாச்சு, இப்ப அவர்களுக்கு என்னவாக அடியேன் போல் நீ எப்படி வர வேண்டும் என்று அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். வினையேன் கண்ணா கைகால் ஊய செய்ய மலர்களா சூதி செவ்வாய் புகிழதா. அடுத்து சொல்ல கண் கை கால் தூய செய்ய மலர்களா இத்தியாதி. எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய அவயவ சௌந்தரியங்கள் திருமேனி வடிவு இருந்தால் அதிலே பிரதானமாக திருக்கண்களை முதலிலே சொல்வது. ஏன் முதல்ல அதான் தானே கண்ணால தானே பார்க்க போறான் எம்பெருமான். கட்டாட்ச வீக்ஷண்யம் முதல்ல தானே. அதனாலே முதலிலே அவனோடு உறவாடுதல் என்பது வாய் வார்த்தை அல்ல, கண்ணுதான் முதல்ல எம்பெருமானோடு உறவாடுதல். அதனால எம்பெருமானுடைய உன்னுடைய திருக்கண்கள், உன்னுடைய திருக்கண்ணுக்கு தோற்று போயிருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அதை தோற்று விழக்கூடியவர்களை அணைக்கக்கூடியதான உன்னுடைய திருக்கைகள். அடுத்தது திருக்கைகளாலே அணைத்ததினாலே அதற்கு தோற்று விழுகின்ற உம்முடைய திருவடி தாமரைகள். அதற்கப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இவ் அவயங்கள் இதெல்லாம் தான் இப்போ இங்க சொல்லக்கூடிய தாமரை தடாகத்திலே இருக்கக்கூடிய தாமர புஷ்பங்கள். அதாவது திருக்கண்கள், திருக்கைகள், அதுக்கப்புறம் திருவடிகள், கண் கை கால் தூய செய்ய மலர்களா இந்த விஷயத்தை சொல்றார். ஆஹா அப்படிப்பட்டதான அப்படின்னு சொல்றார். தூய செய்ய மலர்களா வினையே கண்ணா கண் கை கால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் முகிழதா. அடுத்தது ஆச்சரியமான விஷயம் சொல்றார். முகுள புஷ்பம் முகுளமாக இருக்குமோன்னு. முகுளமும் இருக்குமே, அது எப்படி இருக்குன்னா சோதி செவ்வாய் முகிழதா. இங்க எது முகுளம்னு கேட்டார். எம்பெருமானுடைய திரு உதரம், உதடுதான் இந்த இடத்த முகுளம். அதுதான் முகுளமாக கொள்ளத்தக்கது. எப்படி அப்படின்னு கேட்டார் வியாக்கியான வைத்தினர் காஞ்சி சுவாமி, காம்பீரியா அதிசயத்தாலே பரிபூர்ண ஸ்மிருதம் பண்ணாமல் விகாசோன்முகமான ஸ்மிருதமே இருப்பது கொண்டு
திரு அதரத்தை முகடாவத்தையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஒரு ஆச்சரியமான வழி. எம்பெருமானத்துல என்ன இருக்கு? காம்பீரியம் இருக்கிறது. அந்த காம்பீரியத்தினால என்ன பண்றான் எம்பெருமான்? பரிபூர்ண ஸ்மிதம் பண்ணாமல் நல்லா சிரிக்கணுமே, சிரிக்கல. ஏதோ சிரிக்கிற மாதிரி இருக்கு, பரிபூர்ணமான ஸ்மிதம் இல்ல. விகாசோன்முகமான ஸ்மிதமே இருப்பது கொண்டு ஏதோ சிரிக்கிற, பரிபூர்ணமா சிரிச்சா மாதிரி தெரியல. அது எப்படா இருக்கும் சிரிப்புன்னு கேட்ட, திருவதரத்தை முகுடாவஸ்தையோடு, முகிலம் எனப்படும் மலர்ந்தும் மலராமல் இருக்க இது போல எம்பெருமானே உதடு இருக்கும். அப்படி இருப்பதினாலே தூய செய்ய மலர்களாய் சோதி செவ்வாய் விடதா. சரி, இவ்வளவு சொல்லிட்டார். தடாகத்தை இருக்கக்கூடியெல்லாம் சொன்னார். இப்ப தாமர புஷ்பங்கிறது எதுன்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்றார், தாயல் சாம திருமேனி தன் பாசடையா. இந்த திருவாய்மொழியிலே பல இடங்களிலே எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி சொல்லும் பொழுது தாமர புஷ்பத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறது. என்ன வேதாந்தம் காட்டுது? அபியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்கிறதான ரீதியில எம்பெருமானுடைய திருக்கண்களை சொன்னா போல எம்பெருமானுடைய திருமேனியே முழுவதுமே தாமரையாக சொல்லக்கூடிய வச்சனங்கள், உபனிஷதார்த்தங்கள் காட்டுகின்றன. இப்ப இங்க சாயல் சாம திருமேனிதள் பாசடையா, இந்த திருவாய்மொழியிலேயே 9ஆம் பத்திலே கமலத்திரை போலும் திருமேனி அடிகளுக்கு எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கிறது? அக்கமலத்து இறை போலும் திருமேனி அடிகள் அப்படின்னு சொன்னது போல இந்த இடத்துல எம்பெருமானுக்கு எப்படி இருக்குன்னா, தன் பாசடையா, தன்னா குளிர்ந்தது. பாசடை பண்பு தொகை, பசுமை பிளஸ் அடை. அப்போ அடை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இலைன்னு அர்த்தம். பாசடை பசுமையான இலை. எப்படின்னா வியாக்கியானம் பண்ணுறார். தாமரை மயமாய் அபரிச்சேத்தியமான பரப்பை உடைத்தாய் பரிமள பிரச்சுரமாய் இருப்பொருது தடாகம் கைகால் முளைத்து நடந்து வருமா போல வரவேணும் பிரானே என்கிறார். அடுத்த விஷயம் சொல்றார். ஒரு தடாகம், தாமர புஷ்பம் பூத்து இருக்கக்கூடிய ஒரு தடாகம் கைகால் முளைச்சு நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அது போல நீ வர வேண்டும். தாயல் சாம திருமேனி தன் பாசடையா தாமரனில் வாசத்தடம் போல் வருவானே. வாசத்தடம் போல் இந்த இடத்துல காட்சி சுவாமி ஆச்சரியமான விஷயம் சொல்றார். வாசத்தடம் போல் வரவேணும் என்னாதே, வாசத்தடம் போல் வருவானே வாரா என்று சொல்லி இருப்பது இல்லையா? வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு சொல்ற. வாசத்தடம் போல் நீ என்ன பண்ணணும்? வர வேணும்னு கேட்கணும். ஆனா வருவானேன்னு சொல்லிவிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டார். இந்த இடத்துல இங்கனே முன்பு தன் பக்கல் வந்தபடியை தெரிவிக்கும். இது அபூர்வ பிரார்த்தனை என்று ஏற்கனவே இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு நேர்ந்திருக்கிறது, அதனையே இப்போதும் பிரார்த்திக்கிறேன் என்றபடி. இப்ப தாமரை வாசத்தரம் போல் வருவாரே அப்படின்னா இது போல முன்னாடி எம்பெருமான் கூப்பிட்டு அவர் வந்திருக்கார். முன்பு தம் பக்கல் வந்தபடியை தெரிவிக்கும். முன்னாடி வந்தியே இப்போ ஏன் வரமாட்டேங்கிறார். இது அபூர்வ பிரார்த்தனை என்று. இது ஏதோ இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஒரு விலட்சணமான ஏதோ ஒரு பிரார்த்தனை பிரார்த்திக்கிறதா அப்படியானா இல்லை இல்லை, ஏற்கனவே பண்ணதுதான் இந்த மாதிரி. ஏன்னா ஏற்கனவே இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு நேர்ந்திருக்கிறது, அதனால அதையே இப்போது பிரார்த்திக்கிறேன். வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே சொல்லி முடிச்சார். இனி அடுத்ததான அடுத்த 2வது பாசம். காணவாரா என்றென்று கண்ணும் பாயும் துவர்ந்து அடியேன் நான் அந்நாட்டலம் வந்தால் இறங்கி ஒரு நாள் நீயந்தோ காணவாராய் கருணாய் இறுதிக்கும் கருமாமாணிக்கம் நானும் மலைபோல் சுடர் சோதி முடிசேர் சென்னியம்மானே. எப்படி வர வேண்டும் இப்போ இந்த இடத்துல கேட்கிறார். கேசவனாக எனக்கு சேவை இருந்தொருட வேண்டும். எப்படி வர வேண்டும்? என் விடாய் கெடும்படி அழகிய மயிர் உடையவனே வந்து தோற்றி அருள வேணும் என்கிறார். வீட்டு வியாக்கியானம். கீழ்பாட்டிலே காணவாரா என்று ஒரு காலே சொல்லி இருந்தார், பலகால் வாயார கூப்பிட்டிருப்பரே. பாட்டிலே சொல்லுகிற அழகையோ உள்ளது. ஆழ்வாருடைய கூக்குரல்கள் எல்லாம் இப்பாட்டிலே அடங்குமோ?
ஆச்சரியமான விஷயம். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, காணவாராய் என்று ஒரு தடவை சொல்லி இருந்தாலும் ஆழ்வார் ஒரு தடவை சொல்லியிருப்பாரா? இல்ல இல்ல, பல தடவை சொல்லி இருக்கிறார், பலகாரம் சொல்லி இருக்கிறார். பாட்டுல ஏதோ காணவாராய் என்றென்று, காணவாராய் என்று என்று ரெண்டு இருக்கு. அப்போ இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல ஆழ்வாருடைய கூக்குரல்லாம் இதுல போய் அடங்குமா? என்றென்றும் சொல்லிட்டா எவ்வளவு தூரம் கட்டினாலும் தெரிஞ்சுக்கணுமா? நான் வரகோடி 100,000 மாதிரி தானே இருக்கு. அப்படித்தானே இருக்கிறது இப்பாட்டில். காணவாராய் என்றென்று இரட்டிப்பினால் பலகால் கூப்பிட்டவை சூச்சிதமாகிறது. தீபிகையினுடைய அற்புதமான விஷயம். எம்பெருமான் திறத்திலே ஒரு தடவை வர வேண்டும் என்று சொல்லியும் எம்பெருமான் வரவில்லை. அப்படி வராயிருந்தனால அழ்வாராலே இப்பொழுது ஆறி இருக்க முடியல. அதனால என்ன பண்றார்? திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு? காணவாராய் காணவாராய், திருப்பி திருப்பி சொல்றாரு காணவாராய். இந்த பாசுரத்துல பார்த்தோம்னா முதல் அடியில காணவாராய் என்று கண்ணும் வாயும் பொருள்னு சொல்றாரு. திருப்பி அடுத்ததுல 3ஆரையில காணவாராய் கருணாயிரும் தீர்க்கும். காணவாராய் காணவாராய் என்று 2 இடத்திலே திருப்பி அதை இரட்டித்து சொல்லுகிற விஷயம் காட்டப்படுகிறது. இரட்டிப்பினாலே என்ன தெரிகிறதுனா பல தடவை ஆழ்வார் கூப்பிட்டது சூச்சிதமாகிறது என்று காட்டுகிறார்கள். ஒரு கால் காணவாராய் என்று சொல்லி நீ வர காணாமையாலே ஆறி இருக்க மாட்டாமல் பின்னையும் காணவாராய் காணவாராய் என்றேன். இப்படி வர சொன்னேன். கண்ணும் வாயும் துவர்ந்து, கண்ணும் வாயும் துவர்ந்து எப்படி வருகிறான் என்று சொன்னா கண்ணும் வாயும் துவர்ந்து போச்சு. எம்பெருமான் வர வேண்டும்னு சொன்னார். முதல்ல கண்ணு துவர்ந்தது, அப்புறம் வாய் துவர்ந்தது. கண்ணு ஏன் துவர்ந்ததுன்னு கேட்டா, எம்பெருமான் எந்த திசையில வருவான்னு திசையே பார்த்து பார்த்து கண்கள் துவர்ந்து போயிடும். கண்ணும் துவர்ந்து, வாயும் துவர்ந்து, கண்ணும் வாயும் துவர்ந்து. அப்போ எந்த வழியா எம்பெருமான் வரான்னு திசைகள் தோறும் பார்த்து கண் என்ன எடுத்துனா கண்ணு இருந்த பசையே கொடுத்து, எம்பெருமான் வருவானா வருவானா, எந்த திசையில் வருகிறான், எந்த திசையில இருக்கிறான், எப்படி வருகிறான் என்று பார்த்து பார்த்து என் கண்களிலே இருந்ததான பசையானது முழுவதுமாக போய்விட்டது என்று சொல்றார். உலர்ந்து போச்சு. எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா, கண்ணநீர் கைகளால் இழைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகோக்கும் தாமரை கண்ணன் வேகள். ஆச்சரியமான விஷயம். கங்குலும் பகலும் என்கிறதான பதில். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இழைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூக்கும் தாமரை கண்ணன் வேகள். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் என்னிடம் கைதொழாவிருக்கும் எங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தால். தங்கும் பகலும் பகலும் இரவும் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்ணிலிருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை கையால் எடுத்து எடுத்து கொற்றாயம் பெண்ணான் தலைவி. ஏதாவது பராங்குச நாயக்கருடைய திருத்தாயார் பாசம் போய் சொல்றாயிட்டவர். இப்ப இந்த இடத்த என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, கண்ணநீர் கைகளாலை இறைப்பது போல நிலைமையும் இப்பொழுது எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்போ தெம்பு இருந்தது, கொஞ்சம் கண்ட தண்ணி வந்திருந்தது, எடுத்து எடுத்து கொட்டிட்டு இருந்தேன். இப்ப கண்ட தண்ணியும் எனக்கு கண்ணும் துவர்ந்து. அப்ப கண்ணநீர் எடுத்து கொட்டுற அளவுக்கு கொஞ்சம் தெம்பு. இப்ப கண்ணுல தீர்த்தமே இல்லை. இப்ப என்ன பண்றது? கண்ணும் துவர்ந்து. அடுத்து சொல்ல சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, வாயும் துவர்ந்து. வாய் ஏன் சுவாமி தோர்ந்து போச்சு அப்படின்னு கேட்டார். கூவி 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 வாயும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா உலர்ந்து போயிடுச்சு. அதனால ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணாரா, காணவாரா என்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்தடியேன் நாணி. நாணினா வெட்கம். என்ன நாணின்னா, எனக்கு வெக்கம் வந்துடுத்துங்கிற அழுவார். என்ன வெக்கம் வந்தது அப்படின்னு கேட்கிறார். எதற்காக? நான் வியாக்கியானம் பண்ணார் வியாக்கியாத்தாக்கள். அழ்வார் வெக்கப்பட்டதுக்கு 2 காரணம் இருக்குன்னு சொல்றார். என்ன வெக்கம் அப்படின்னு கேட்டா, எப்படின்னா, ஒரு க்ஷுத்ர பலனுக்காக வல்லாமல் காண்கைக்காகவே முறையே நின்று நாம் கூப்பிடச் செய்தேயும் நமக்கு வந்து தோன்றவில்லையே என்று உண்டான லஜ்ஜை ஒன்று. முதல் வெக்கம் என்னது? ஏதோ ஒண்ணு எம்பெருமான் திறத்துல ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு லோக பலன்கள், அதுக்காக எம்பெருமான் திறத்தை கூப்பிட்டேனா? இல்ல, முறை அறிந்துதான் எம்பெருமானை கூப்பிட்டேன்.
அப்போ அப்படி சொல்லி கூட எம்பெருமான் வந்து தோன்றவில்லையே, இவ்வளவு தூரம் சொல்லி கூட வரலையே, எனக்கு ரொம்ப வெக்கமா போயிடும். ஏன் நான் லோகத்தார் என்ன நினைப்பா, இவ்வளவு கூப்பிடுறான் வரலையே அப்படின்னு சொன்னா, நீ கூட்டு கூட்டு ஒண்ணுமே வரலையே இப்படி சொல்லிட்டா என்ன ஆகும், வெக்கம் லஜ்ஜை உண்டாயிடும். இது ஒரு லஜ்ஜையில. அதுதான் இப்ப ரெண்டாவது சொல்ல போற, ஆழ்வார் இப்படி கூப்பிடாதிருக்க செய்தேயும் வந்து தோன்றாமல் இருக்கிறானே, இப்படியும் ஒரு திருக்குணன் உண்டோ என்று நாட்டால் உண்மையில் பழி சொல்ல கூடுமே, நம்மால் அன்றோ இந்த அவத்தியம் அவனுக்கு உண்டாகிறது என்ற லட்சை ஆச்சரியமான. அதாவது உலக பலனுக்காக கூப்பிடல, அப்படியே பெருமான் வரலன்னு ஒரு வெக்கம். இன்னொரு வெக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வளவு தூரம் கூப்பிட்டு கூட எம்பெருமான் வரவில்லை, இவனை போல கருணை அற்றவன் உலகத்தின் உண்டா என்று உலகத்தார் எல்லோரும் எம்பெருமான் மேல பழி சொல்லுவார்கள். அப்படி பழி சொல்லிட்டா என்ன ஆகும்னா, நான் கூப்பிட்டு வரலான்றதான் லோகத்தார் பாக்குறா. நீ இவ்வளவு தூரம் கூப்பிட்டிய, கூட்டும் பெருமாள் எங்கேயாவது வந்தாரா பாத்தியா? அதனால குணமே அவனிடத்துல இல்லை, கருணையே அவனிடத்துல இல்லை அப்படின்னு தெரியறது அப்படின்னு எம்பெருமானை உலகத்தார் பழிப்பார். யாரால்? என்னால் பழிக்க ஆரம்பிப்பார்கள். அதனால எனக்கு வெக்கமா இருக்கு. எம்பெருமானே உன்னை உலகத்தார் பழிப்பார்களே, எனக்கு அதை நினைச்சு நினைச்சு வெக்கமா இருக்கிறது. அதனால அதனால ஒரு லஜ்ஜை அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த இடத்த எடுத்து காட்ட, அடியே நாணி வெட்கப்பட்டேன் இந்த காரணத்தினாலே. நன்னாட்டல வந்தால், ஆச்சரியமான விஷயம் சொல்ற, நன்னாடு அழ்வார் ஆதலால் மனவாள மாணவர்கள் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடுங்க. நன்னான்னா அங்க போக மாட்டான்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு, நன்னாட்டு அளவந்தால் நல்ல நாடுன்னு இருக்கிறத. இந்த பூமியை போய் நல்ல நாடுன்னு யாராவது சொல்லுவாடா? இருள்கருமா ஞாலத்து இனி பிறவியான் வேண்டேன் மறுநொடி நீ மட நெஞ்சே பாட்டாத்தான் பாட்டாத்தான் திருவடி. அதாவது இருள் தருமா ஞானத்து இனி பிறவியான் வேண்டேன் மறுநொடி நீ மட நெஞ்சே வாட்டாற்றால் பணிவகையை வாட்டாற்ற எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது மறுநொழி நீ மட நெஞ்சே வாட்டாற்றன்னு அடி வணங்கே இருள் தருமா ஞானம்னு சொன்னாங்க ஆழ்வார். இருள் தருமா உலகத்தை, இந்த பூமியில பிறந்தால் என்ன இருக்கு, இருள் தருமா ஞானம் தானே என்ன சொல்றோம். இருள் தருமா ஞானத்தை இன்பமுற்று வாழும் திருள் தருமா தேசிகருள், இனி இருள் தருமா ஞானம் தானே சொல்லிருக்கா. ஆனா அழ்வார் இங்க நன்னாடு அவரே சொன்னார், இங்க நன்னாடுன்னு சொல்றாரு. ஏன் கேட்டார், நன்னாட்டு அலமந்தால் என்ன நன்னாடு அப்படின்னு கேட்டார். அதாவது என்ன அப்படின்னு கேட்டார், எப்படின்னா எதிர்மறை இலக்கணையால சொல்ல வந்த விஷயத்துக்கு வேறுபட்டு சொல்ல வந்ததை இத மாதிரி சொல்லக்கூடியது. அப்படி வரும்பொழுது நல்ல நாடு இதுவா, நல்ல நாடு அப்படின்னா என்ன அர்த்தம், எதுன்னு அர்த்தம். அது போல எதிர் மறை இலக்கணத்தினாலே இப்படி சொல்றாருன்னு ஒண்ணு கொள்ளலாம். இல்ல என்ன நினைக்கிறாரா ஆழ்வார், தம்மை போலவே இந்த உலகத்தை இருக்கக்கூடியவா எல்லாரும் தான் கூப்பிடுற மாதிரியே அவள கூப்பிடுவாளான்னு பார்க்கிற, யாருமே கூப்பிட காணும். அதனால இப்படிப்பட்ட இந்த வைபவத்தை இந்த நாடு பெற்றிருக்கிறதே தவிர இங்க இருக்கக்கூடியவர்கள் பெறவில்லையே. அதனால இந்த நாடு பெற்ற பேரு பெருசு, அதனால இது நன்னாடு. அர்த்தம் ரெண்டு விதமாக வீட்டுல இதுக்கு விசாரம் பண்ணப்பட்டு அவ்வளவு செய்யப்பட்டிருக்கிறது, அது செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்நாடு எம்பெருமானை பெற்று அனுபவிக்கிறது என்றே கொண்டு நல்ல நாடுன்றது சொல்லி முடிச்சார். இனி அடுத்த இரண்டாவது மூன்றாவது நான்காவது அடிகளாரே, காணவாராய் கருணாய் இறுதிக்கும் கருமா மாணிக்கம் நானன் மலைகோ சுழற்சோதி முசேல் சென்னியம்மானே. பெருமானை பற்றி சொல்லும் பொழுது ஆச்சரியமான ஒரு ஓமான், உத்ரேக்ஷான்னு பேர். என்ன உத்ரேட்சை பண்றார் இந்த இடத்துல, அதாவது இப்படி ஒரு ஓமானம் சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது. என்ன ஓமானம் சொல்றார், காணவாராய் கருணாய் இறுதிக்கும், கரு ஞாயிறு சூரியன் கருப்பு சூரியன். சூரியன் எங்கேயாவது கருப்பு சூரியன் உண்டோ? சூரியன் சொன்னாலே ஆதித்ய வர்ணன்னாலே தக 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 தகன்னு புண்ணியவர் மேனி என்று சொல்லக்கூடியதானே, அவர் திருமேனி அப்படித்தானே இருக்கும். இப்ப கரு ஞாயிறு
கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடியதான சூரியன், கருநிறத்தவனான சூரியன் ஒரு அர்த்தம். கருணாயிருதிக்கும். அடுத்து கருமா மாணிக்கம். அடுத்து சொன்னார் கரிய மாணிக்கம். கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய மாணிக்கக்கல். இது இருக்காதான், இதுவும் பிரசித்தி கிடையாது. ஆக கரியதான சூரியனும் கிடையாது, கரியதான மாணிக்கமும் கிடையாது. இது ரெண்டுமே கிடையாது. இப்ப ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக இந்த இடத்துல பாவம் பண்ணிக்கிறார். அப்படி செய்து கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா, எம்பெருமான் எப்படி இருக்கிறான், கரிய சூரியன் உதிச்சா கரிய மாணிக்கமலை எப்படி இருக்குமோ அது போல எம்பெருமானுடையது என்ன இருக்கிறதுனா, எம்பெருமானுடைய திருமுடி இருக்கிறதே அது கரிய சூரியனை போல இருக்கிறது, திருமேனி கரிய மாணிக்கத்தை போல இருக்கிறது. என்ன உத்ரேக்ஷா, அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து அதை எம்பெருமானோடு சமன்வயப்படுத்தி காட்டுகிறதான விஷயம். ஆஹா, கரிய திருமேனி கரிய சூரியன் எம்பெருமானுடைய அந்த தலை மயில் முடியாதது கரிய சூரியனை போல இருக்கிறது, கரிய திருமேனியானது கரிய மாணிக்கத்தை போல இருக்கிறது. காணவாராய் கருணாயிருதிக்கும் கருவா மாணிக்கம், நாணன் மலை போல் சுடர் சோதி முடிசேர் சென்னி அம்மானே. நாணன் மலை போல் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நாள் நல் மலை, அப்பொழுதே உண்டானதான ஒரு அழகிய மலை எப்படி இருக்குமோ அது போல என்று உத்ரேட்ச பண்ணி முடிச்சார். இனி அடுத்த காலம் 3வது வசனம். முடிசேர் சென்னி அம்மானின் மைந்தூந்தாமத் தந்துழாய் கரிசேர் கன்னி பெருமானே என்றென்றேங்கெழுதக்கால் படுசேர் மகரக் குழைகளும் பவளவாயும் நாள்தோடும் குடிசேரிடையும் அமைந்ததோ தூணீர் முகில் போல் தோன்றாயே. இனியே எப்படி இருக்க வேண்டும், எம்பெருமான் எப்படி வர வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துல எம்பெருமானுக்கு காட்டி அருள்கிறார். எப்படி வர வேண்டும், ஆபரண சோபையும் அவயவ சோபையும் உடைய ஒரு காலமேகம் நடந்து வருகிறதோ என்னெல்லாம் படி வந்து தோன்ற வேணும் என்று. எம்பெருமானே நீ எப்படி வர வேண்டும் கேட்டார். ஆபரண சோபை, எம்பெருமான் ஆபரணத்துக்கெல்லாம் அழகு சேர்க்கும் பெருமாள், அந்த ஆபரணத்தோட வர வேண்டும். அவயவ சோபை, எம்பெருமானுடைய திருமேனியினுடைய லட்சணங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே காட்டி கொடுக்கும்படியாக ஒரு கால மேகம் நடந்து வருகிறதோ. காலமேகம்னா என்ன அர்த்தம், காலமேகம் அப்படியே வந்து ஒரு இடத்துல மொத்த மழையும் புழிஞ்சுட்டு போடும். இந்த காலமேகம் வரத பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்குமே. அந்த காலமேகம் எப்படி நடந்து வருகிறதோ அது போல இருக்கிற மாதிரி எம்பெருமானே நீ வர வேண்டும் என்று ஆழ்வார் சொல்றாரு. முடிசேர் சென்னியம்மா எப்படி இருக்கு அப்படின்னா, முடிசேர் சென்னியம்மா திருவபிஷேகம். திருவபிஷேகம் எதுக்கு, உலகத்துக்கெல்லாம் இவன் தான் தலைவன் என்று காட்டுவதுதான் திருவபிஷேகம். முடிசேர் சென்னியம்மா அபிஷேகத்தை, திருவபிஷேகத்தை சேர்ந்ததான திருமுடியோடு கூடிய எம்பெருமான் சுவாமி தலைவன் அவன்தான் என்று சொல்லப்பட்டதான அப்படி சர்வேஸ்வரன். அதுக்கப்புறம் நின் மொய்பூந்தாவ தந்துழாய், நின் மொய் பூந்தாவ தந்துழாய். அடுத்த விஷயம் சொன்னார், உனக்கு ரொம்ப அசாதாரணமாக இருக்கக்கூடியதான ஒரு பெருமை. என்ன பெருமை அப்படின்னா, மொய் பூந்தாம தந்துழாய் கரிசேர் கண்ணி பெருமானே, அழகான பிரகாசத்தோடு கூடியதான குளிர்ந்து இருக்கக்கூடியதான துருத்துழாய் மாலையை அணிந்தவன். கடிசேர் அதான் மொய் நீ மொய்பூந்தாம தந்துழாய். அடுத்த விஷயம் மொய்பூந்தாம தந்துழாய், எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன் என்று சொல்லும்படியான தோளினை மேலும் நன்னாற்றின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் குறைந்த தன்னன் துழாயுடைய அம்மானே. அழ்வாருடைய அற்புதமான திருவாய்மொழியில பல இடங்களிலே திருத்துழாயை எம்பெருமானத்தில் அணிந்ததான அந்த பெருமையை ஆச்சரியமான விஷயங்கள்ல காட்டுகிறார்கள். அதுல விஷயத்தை எடுத்து காட்டாள். எம்பெருமான் திருமேனிலே எங்க திருத்துழாய் இருக்கா, தோளினை மேலும் தன் மார்பின் மேலும்
சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான். எம்பெருமானுடைய திருமேனி முழுக்குமே திருத்துழாயினாலே கட்டப்பட்டிருக்கிறது. கத்தி சொல்றார் இந்த இடத்துல. அப்படி நீ தலையிலிருந்து திருவடி முதல் திருமுடி வரை திருத்துழாயை சூட்டிக் கொண்டிருப்பாயே, அந்த அழகை நான் காண வேண்டும், அதை கண்ணார காண வேண்டும் என்று விரும்பி நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டார். நீ மொய்பூண்டாம தந்துழாய் கட்சேர் கண்ணி பெருமானே என்றென்று ஏங்கி அழுதக்கால். என்றென்று ஏங்கி அழுதக்கால். இப்படி பொறுமி பொறுமி நான் என்ன பண்றேன், அழுதுன்னே இருக்கேன். உடனே கேட்கிற, நான் அழற குரல் உன் காதுல உணர்தா இல்லையா? அழுகை குரல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, சரி அழறனே, ஒரு சீரா அழ முடியறதானே, அழ முடியல, குரல் தழுதழுத்து போய் நிற்கிறதே. அப்ப கூட என்னிடத்துல நான் எவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறேன் என்று எம்பெருமானை நீ அறிய மாட்டாயோ? வந்து விரைந்தோடி வர வேண்டும் என்கிறது என்னிடத்துல வந்து நிற்க வேண்டாமா? அதை செய்யாமல் இருக்கிறாயே. கடிசேர் கண்ணி பெருமானே என்றென்று ஏங்கி எழுதக்கால். உடனே பெருமாள் கேட்டாராம், சரி நான் எங்க வந்து தோன்றணும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு தூணீர் முகில் போல் தோன்ற வேணும். ஒரு முகிலை போல தூயதான தீர்த்தத்தை தண்ணீரை தன்னிடத்திலே கொண்டு இருக்கக்கூடியதான முகிலை போல வரணும். உடனே கேட்டார், அது எப்படிப்பட்ட முகிலா இருக்கணுமோ அப்படின்னு கேட்கிறார். உடனே சொல்றார், படிசேர் மகர குழைகளும் பவளவாயும் நாள்தோடும். அடுத்த விஷயம் சொன்னார். மகர குண்டலங்கள் என்ன, பவளவாய் என்ன, 4 தோள் என்ன, நுண்ணிய இடையம் கூடியதாக இருக்கக்கூடியதான அப்படி இருப்பது போல வர வேண்டும். இல்ல நீ ஆகாசத்துல இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு மேகம் போல இருக்கிறன்னா அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தேவர்களை காண வேண்டாம். ஆகாசத்திலே திரிகிற நிறவயவமான மேகம் போல வரி வேண்டேன். இப்படிதான் இருந்தால் எனக்கு அது வேண்டவே வேண்டாம் என்று சொல்றாரு இந்த இடத்துல. ஆக மகர குண்டலங்கள் என்ன, பவள வாய் என்ன, 4 தோள் என்ன, நுண்ணிய இடை என்ன, இப்படிப்பட்டதான முகிலை போன்று நீ வர வேண்டும். படிசேர் மகர குழைகளும் பவளவாயும் 4 தோளும். அதாவது படிசேர் என்றது இயற்கையாக சேர்ந்த படி, திருமேனிலே பொரிந்தன என்று. படிசேர மகர குழைனா ஒவ்வாமை இல்லை, அது அதோட லட்சணத்தோட பொருந்தியதாக இப்படிப்பட்டதான எம்பெருமானை கௌஸ்துபம் போல அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய திருமேனியாக வர வேண்டும். தோன்றாய் அப்படியாக நீ வர வேண்டும் என்று சொல்லி முடித்தார். இனி அடுத்ததான 4வது பாசுரம். தூணீர் முகில் போல் தோன்றும் சுடர்கள் வடிவம் தெளிவாய் தேநீர் கமல கண்கடம் வந்தன் சிந்தை நிறைந்தவா மானீர் வெள்ளி மலைத்தன்மேல் வண்டார் நீல முகில் போல தூணீர் கடவுள் துயில்வானே எந்தாய் சொல்ல மாட்டேனே. ஆச்சரியமான பாசுரம். இந்த இடத்த ஒரு விசாரம் பண்றாள். இந்த பாசுரத்துல பார்த்தா ஏதோ ஆழ்வார் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிற மாதிரி தெரிகிறதா அப்படின்னு விசாரம் ஏற்படுகிறது. ஆனால் இதுக்கு கீழே இருக்கிற பாட்டு மேல இருக்கிற பாட்டை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அழ்வாருக்கு நடுவுல வந்து சந்தோஷம் வந்து வந்ததாக தெரிவதற்கு பிரசக்தி இல்லை. அது நல்லா தெரியாது. அதனால இப்ப வரக்கூடிய அதாவது 4வது 5வது பாசுரமும் கூட அழ்வார் நிர்வேதத்தோட அருளி செய்தவையை அன்றி சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே அருளி செய்தது அன்று என்று வியாக்கியார்த்தர்கள் காட்டுறா. இந்த இடத்துல எப்படி இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார். எம்பெருமானே உன்னுடைய வடிவழகு வந்து என்ன பண்றது, என் நெஞ்சிலே வந்து நிறைந்து என்ன பண்றது, நான் என்னை ஒண்ணும் இல்லாம பண்ண என்னை நலிகிறது. உன்னுடைய வடிவழகு என்னை படுத்துகின்ற பாட்டினாலே என்ன இருந்ததுன்னா அது என்னை எப்படி நலிகிறதுன்னு எனக்கு சொல்ல கூட தெரியல, சொல்லவும் என்னால முடியவில்லை என்று இந்த பாசுரத்தை சொல்றார். எம்பெருமானுடைய வடிவு எப்படி இருக்குன்னு கேட்டா தூணீர் முகில் போல் தோன்றும்
எல்லாருடைய விடாயையும் தீர்க்கும்படியாக காலமேகம் போன்றது எம்பெருமானை திருவேணி. இப்ப அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானிய திருவடிவு என் சிந்தையிலே முழுவதுமாக நிறைந்து என்னை நலிவுபடச் செய்கிறது. அதனால என்ன இருக்குதான், கனிவாயும் தேநீர் கமலக் கண்களும், ஆச்சரியமான விஷயம் சொன்னார். வாயு கண்ணுமான அவயவங்கள் வடிவிலே அந்தர்கதமாய் இருக்கவும் தனிப்பட சொல்லுகிறது. ஒரே விஷயம்தான். வாயு கண்ணும் அவயவங்கள் வடிவில பார்த்தா ஒன்னா சொல்லணும், ஆனா ரெண்டும் தனித்தனியா சொல்றார். ஏன் சொல்றதுன்னா, இதை தனித்தனி உருவமாய் கொண்டு நல்கிறபடியினாலே. ஆச்சரியமான விஷயம். எம்பெருமான ஓரொரு அவயமும் ஒவ்வொரு விதமா படுத்துறது. அதனால சேர்த்து சொல்லாம தனித்தனியுமே கண்ணு இது இப்படி படிச்சுட்டு, எம்பெருமானுடைய திரு உதரம் இப்படி படிச்சுட்டு, எம்பெருமானுடைய திருமுடி இப்படி படிச்சது என்று ஒவ்வொன்றும் தனிப்பட சொல்லணுமா. அதனால இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டே இருக்கிறாள் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்றார். கையில் கிடைத்த போதே நுகரெல்லாம் படிக்கிற கரிபோன் ரவாயும் தாமரை போன்ற திருக்கண்களும் என் சிந்தையிலே நிறைந்து நலிகிறபடியை சொல்லவில்லை. என்னால சொல்லவே முடியல. நான் நலிகின்ற பாடி எப்படி சொல்லுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதை கனிவாயும் தேநீர் கமலக் கண்களும் தேன் நீர். தேன் நீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேனினுடைய ரசம், அந்த நீர் அது எப்படி இருக்குமோ அது போல எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கிறது. தேநீர் கமலக்கண்கள் கமலக்கண்களும். இன்னொரு விஷயமும் நடந்து சொல்றார். ஆச்சரியமான ஒரு உத்ரேட்சை. எப்படி உத்ரேட்சை பண்ற பார்த்தா, வந்தன் சிந்தை நிறைந்தவா மானி வெள்ளிமலை தன்மேல் பண்கா நீலமுகில் போல. அழ்வாருடைய உமைக்கு உப்பே சொல்ல முடியும். எப்படிதான் உண்மை சொல்றாரு பார்த்தா, என்ன விஷயம்னா, எம்பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, மானீர் வெள்ளி மலை தன்மேல் வன்கா நீலமுகில் போல தூணீர் கடலுள் துயில்வானே. வீருதான் எம்பெருமான் திருப்பார்கடலிலே திருவனந்தாழ்வார் மேலே திருக்கண் வளர்ந்திருக்கிறார். அது எப்படி இருக்குன்னு கேட்கிற சொல்ற, முழுவதுமாக தீர்த்தம். அந்த தீர்த்தமாக சமுதிரத்துக்குள்ளே ஒரு வெள்ளி மலை, வெள்ளியிலான ஆனதான ஒரு மலை. அந்த வெள்ளி மலையின் மீது காலமேகம் படிந்தால் எப்படி உள்ளதோ அது போல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது மானீர் வெள்ளி மலை தன்மேல் வன்கார் நீலமுகில் போலா. எப்படி இருக்கிறதுனா, தீபிகையிலே சுவாமி காட்டுற காஞ்சி சுவாமி 9ஆம் பத்திலே காய்ச்சன பறவை உண்டு பொன்மலையின் நீமிசை கார்முகில் போல மாசின மாலி மாலிமான் என்று அங்கு ஒரு படக்கன் என்று காய்ச்சன வேந்தே கதிர் முடியானே கரிவயல் திருப்புலின் குடியாய் என்று திருப்புலிகுடி பதிகம் அதை பத்தி சொல்லும் பொழுது, காய்ச்சன பறவை ஊர்ந்து பொன்மலை நீமிசை கார்முகில் போல, அதாவது எப்படி இருக்குன்னா, வேதாத்மா விஹகேஸ்வரம் கருடாழ்வார் பெரிய திருவடி அவர் எப்படி இருக்கார்? பொன்னிறத்திலான புள்ளரையர். அவர் மீது எம்பெருமான் இருக்கிறது எப்படி இருக்குன்னா, சொர்ண மலை மேலே கருப்பா ஒரு கால மேகம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னா, ஒரு வெள்ளி மலை மேலே ஒரு கால மேகம் படிந்தார் போல இருக்கிறது. மானீர் வெள்ளி மலை தன்மேல் வந்தார் நீலமுகில் போலே. அது மட்டுமா, இன்னும் என்ன விஷயம்னு கேட்கிற இந்த இடத்த இங்க இருக்கு எப்படி இருக்குதுன்னா, எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு? கண்ணங்கரேன்னு கிடக்குது இல்லையா? ஆண்டாள் எம்பெருமானை பற்றி சொல்லும்போது கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேன்னா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம், கருப்பு எம்பெருமானுடைய திருமேனி இல்லையா? ஆனா அவன் சார்ந்த வஸ்து தான் எப்படி இருக்கு பாருங்க. அவன் சேர்ந்த வஸ்து எப்படி இருக்குன்னா, திருப்பார்கடலும் திருவனந்தாழ்வானும். திருப்பார்கடல் எப்படி இருக்கு? அது மேலே பார்க்கடல் ஸ்ரீராப்தி வளவளே இருக்கு. சரி, இவன் சயனித்துக் கொண்டு இருக்கக்கூடியதான சென்றால் குடை, இருந்தால் சிங்காதனம், என்றால் மரபடி திருவனந்தாழ்வான். அவன் எப்படி இருக்கான்? வெள்ளவளே இருக்கான். இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, பன்னங்கரைன்னு இருக்கான்.
வெள்ளையான திருப்பார்கடல், வெள்ளையான திருவனந்தாழ்வான், அது மேல கருப்பா ஒண்ணு. அது போல இருக்கிறது எம்பெருமானுடைய திருமேனி. அவன் கரிய கோல பிறார் சயனித்திருப்பது கைலாசகிரியின் காலமேகம் கிடந்தாற் போல் உள்ளதென்றாயிற்று. அப்போ ஒரு வெள்ளவளையேன்னு இருக்கக்கூடிய ஒரு பனி மலை மேல கண்ணங்கரேன்னு ஒரு மேகம் வந்து முட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். வானீர் வெள்ளி மலை தன்மேல் வல்கா நிலமுகில் போதா. அப்புறம் தூணீர் முகில் தூணீர் கடலுள் துயில்வானே எந்தாய் சொல்ல மாட்டேனே தூணீர் கடலுள். அடுத்து சொன்னார். இந்த இடத்த ஒரு விசாரம் பண்ற. வானீர் வெள்ளி தலைமையில் வன்கா நிலமுகில் போல தூணீர் கடலுள் துயில்வானேன்னு கடல்ல துயில்வான்னு சொல்லியிருக்கிறதே தவிர திருவனந்தாழ்வார்னு சொல்லலையே. இது ஒரு கேள்வி வந்தது. மூலத்தில் திருவனந்தாழ்வாருக்கு வாசகமான சொல் இல்லையே என்று கேட்க, ஆழ்வார்னு சொல்லிருக்கார். தூணீர் கடலுள் துயில்வானே. நான் கடலை எங்க துயிலான்? திருவனந்தாழ்வார் மேலதான். ஆனால் பட்டவா திருவனந்தாழ்வான் காட்டவில்லை என்பது விஷயம் இல்லை என்று சொல்றார். அப்படி கொள்ளத்தக்கதே. அதனாலே திருப்பார்கடலே திருவனந்தாழ்வார் மேலே பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான தன்னுடைய 24,000 படியிலே விஷயம் காட்டுறார். என்ன காட்டுறார் அப்படின்னு கேட்டா, திருப்பார்கடலே திருவனந்தாழ்வான் மேலே என்கை என்று அப்படி இருப்பது போல இருக்கிறது என்று 24,000 படி வியாக்கியானத்தில் ஆச்சரியமான விஷயம் காட்டப்பட்டது. நீ அடுத்ததாக 5வது பாகம். எந்தாய் சொல்ல மாட்டேன், இன்னதென்று உன்னை நான் சொல்ல முடியாது என்று சொல்லி முடிச்சார். 5வது பாகம். சொல்ல மாட்டேன் அடியேன் துணங்கு சோதி திருப்பாரம் எல்லையில் சீரிட ஞாயிறு 2 போல் உள்ளவா அல்லல் என்னும் இருள் சேர்ந்த குபாய மன்னே ஆடிசொல் வல்லை ஞானம் முழுதுண்ட வானீர் கொண்டல் வண்ணனே. இந்த பாட்டு அது ஏற்கனவே சொன்னதுதான். போன பாட்டு அதாவது தூணீர் முகில் தோன்றும் என்கிற பாசுரமும், இதை சொல்ல மாட்டேன் அடியேன் என்கிற 2 பாசுரத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால், வருந்தி சொல்வதாக தெரிகிறதா தெரியவில்லையா என்று விசாரம் பண்ணி இல்ல அது வருந்தி சொல்லுகின்றது என்று காட்டுகிறார்கள். இப்ப இந்த பாசுரம் என்ன சொல்றது? எம்பெருமானே உன்னுடைய திருமேனி சௌந்தரியம் இருக்கிறதே என்னுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதும் நிலை பெற்று வந்து நின்று 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 என்னை நலிய செய்கிறது. அது சரி, ஒன்னே ஒண்ணுதான். இதை நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு உயிர் இருக்கும். இல்ல உன்னே இப்படி நினைச்சு நீ இதை நினைச்சுட்டே இருந்தாலும் எனக்கு உயிர் இருக்காது. மறந்து விட்டேன் அப்படின்னு சொன்னா உயிர் பழைச்சிடுவேன். ஆனா என்னால மறக்க முடியுமானா மறக்க முடியாது. மறக்க முடியவே முடியாது என்னால. அப்படி மறக்கணும்னா மறக்கிறதுக்கு வழியை நீயே சொல்ல எம்பெருமானே. உன்னை மறப்பதற்கு மறப்பும் ஞானமும் நானும் உணர்ந்தில்லை. உன்னை அந்த மரப்பு வேற. இங்க சொல்ற உன்னை மறக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு எனக்கு. உன்னை எப்படி மறக்கிறதுன்னு எனக்கு விஷயத்தை சொல்லு. அப்போ உடனே எம்பெருமான் சொன்னானா, ஓ நான் இல்லை என்பதனாலே மறக்கைக்கு கருவி என்றோ உனக்கு மறப்பதற்கு கருவி வேணுமா? என்னை மறப்பதற்கு ஒரு கருவி வேணும் என்று நினைக்கிறாயா என்று எம்பெருமான் கேட்கிறான். உடனே அதுக்கு அழுவார் சொல்றாரு, நீ இப்படி என்ன கேட்கிறீர்? நான் தான் முன்னாடியே இதுக்கு உங்ககிட்ட பதில் சொல்லிட்டேனே. நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னு கேட்டார். மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனி யான் என் மணியையே என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. அதனால எம்பெருமானே நீ மயர் வருக்கையாலே துயர சுடரடி என் மனசிலே புகுந்து நரியாகின்றது. மறக்கைக்கு வழியேது உண்டாகி நீயே சொல்ல வேணும். மயர்வரை போக்குபவனாக போக்கினவனாக நீ இருப்பதினாலே உன் துயரை உன்னுடைய துயரையும் அறுக்கிறது, என்னுடைய துயரையும் அழிக்கக்கூடியது உன்னுடைய சுடர் அடி. அது என் மனசிலே வந்து இருப்பதினாலே உன்னை மறப்பதற்கு வழி என்பது என்னிடத்தில். வழி இருக்குன்னு சொன்னா ஏதாவது நீயே அந்த வழியை சொல்லு. உன்னை மறப்பதற்கு வழியை சொல்லு என்று இந்த இடத்த காட்டுற. உன் துணங்கு சோதி திருப்பாதம் இளஞாயிறு 2 போல் என்னுள்ளவா சொல்ல மாட்டேன் அடியேன். எம்பெருமானே உன் திருவடிகள் எப்படி இருக்கிறது? ஜோதிமயமாக ஒளி பொருந்திதாக இருக்கிறது. உன் துணங்கு சோதி திருப்பாதம் இளஞாயிறு 2 போல் என்னுள்ளவா ரொம்ப அழகோடு கூடியதான
பால ஆதித்யர்கள் இருவரை போல என் ஹிருதயத்திலே நின்று நலிகிறபடி என்னவென்று சொல்லுவது? எம்பெருமானே நீ எப்படி இருக்கிறதுனா அழகானதான இரண்டு ஞாயிறுகளை இருப்பது போல அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப எப்படி இருக்குன்னா அப்படி நலிகிறபடியை நான் என்னன்னு உனக்கு சொல்லுவேன். எப்படி நான் சொல்லுவேன்? சொல்வதற்கு என்னால் முடியாது. உடனே இந்த இடத்துல காஞ்சி சுவாமி விசாரம் பண்ணார். நலிவது என்று இங்க மூலத்திலே ஒண்ணும் இல்லையே என்று கேட்டார். சொல்ல மாட்டேன் அடியேன் என்பதிலே அது உறைந்து கிடக்கும். ஆச்சரியமான வியாக்கியானம் பண்றாரு காஞ்சி சுவாமி. அது உறைந்து கிடக்கும். இளஞாயிறு என்பது ஆழ்வார் அபிப்பிராயம். சூரியன் உதிக்கும் போதே கண்ணை குத்துகிறா போதே உதிப்பவன், அதனால இளஞாயிறு என்று சொன்னார். விஷயத்தை சொன்னார். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிற இந்த இடத்துல, அல்லல் என்னும் இருள் சேர்ந்ததற்கு உபாயம் என்னே? இந்த இடத்துல பெரிய விசாரங்கள் வியாக்கியானங்கள்ல பண்ணப்படுகிறது. அல்லல் இந்த இடத்த இருள் சேர்ந்ததற்கு உபாயம் என்ன? இப்போ இந்த இடத்த சொல்லும் போது எம்பெருமானுடைய இரண்டு திருவடிகள் எப்படி இருக்குன்னா ரெண்டு சூரியர்களை போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டார் முன்னாடி. இப்ப இரண்டு திருவடிகள் இரண்டு சூரியர்களை போல இருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது அல்லலேனும் இருள் சேர்ந்ததுக்குன்னு விஷயத்தை கேட்கறது. இப்ப இருள் இங்கிறது எப்படி சேரும்? இப்ப இருளே வேற வராது. ஏன்னா இங்க சூரியனை மாதிரி ரெண்டு திருவடி இருக்கு இல்லையே, அப்ப வராது அப்படின்னு கேட்டார். இது பிரகரணத்துக்கு சேராது. உடனே இந்த இடத்துல கேட்கிறார், மரப்பாகை உள்வந்து சேருகைக்கு உபாயம் சொல்ல வேண்டும் என்று மரப்பை அபேட்சிக்கிறாராயிற்று. ஆச்சரியமான விஷயம். எம்பெருமானே உன்னை மறப்பது என்பதான இருள் அது வந்து சேருகைக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று உன்னை மறப்பதற்காக மறப்பாகிற உன்னை மறந்து போகிறாதாகிற இருள் அது வருவதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லு. என்ன இந்த இடத்திலே சொல்ல வேண்டும்? மரப்பை அபேட்சிக்கிறாராயிற்று. அப்படிப்பட்ட அபேட்சை மரப்பை இந்த இடத்தை கேட்கிறார். எப்படின்னா இருள் என்பது அஞ்ஞானத்திலே ஒரு வகை ஆகையாது. அஞ்ஞானத்துல பலவிதமா இருக்கு. அதுல நமக்கு எப்படியே தெரியும், அந்நித அஜானம் புரித ஜானம்லாம் இருக்க மாதிரி. இப்ப இந்த இடத்துல சொல்லும்போது அஜானத்திலே ஒரு வகை இருள். என்னென்ன இருள் சேர்ந்தற்கு உபாயம் என்ன என்பது என்ன கேட்ட? இந்த அப்படி சொல்லல, மறந்து உழைப்பதற்கு வழி என்ன? ஒண்ணு மறஞ்சி பிழைச்சு இருப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்கிறபடி ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணார் விரிவாச்சாரம் பிள்ளை. இந்த இடத்துல 24,000 பக்திகள் அனர்த்த ரூபமான விஸ்மிருதி தேட்டமாம் படியிலே வடிவழ ஹிருதயத்திலே நின்று நறுகிறபடி ஏதேனுமாக இவருக்கு துக்க நிவிருத்தியை இப்போது வேண்டுவது திருவடிகள் நெஞ்சில் பிரகாசியாதிருக்க அஜானம் வந்து சேருகைக்கு பிரசங்கமின்றி இன்றி இருக்க அத்தை அபேட்சிக்கிறார் இதே. அதனால இந்த இடத்த மயங்குவதற்கு ஒன்றுமில்லை. பட்டுக்கு திரிச்சா மாதிரி விரிவாச்சாரம் பண்ணி காட்டுறார். அழ்வார் இந்த இடத்த கேட்கறது என்ன தேர் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா மறந்து பிழைப்பதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல் என்று கேட்கிறார். இந்த இடத்த ஸ்பட்டமாக தெரிகிறது என்று சொல்லி முடிச்சுட்டார். இந்த இடத்துல நிர்வாகம், பட்டருடைய நிர்வாகம், அம்மாவுடைய நிர்வாகம் என்று ரெண்டு. எம்பெருமானே உன்னை எனக்கு காட்டாமல் என்னை ஏமாற்ற பார்த்தாயாகில் நாட்டால் மிகவும் விஹீனமாக கொண்ட அஜானம் வருவதொரு உபாயம் சொல்லாய் என்பதாக பட்டர் நிர்வாகம் பண்ணினார். ஒருவேளை எம்பெருமானை மறந்து பிழைக்கலாம் என்றனா பழிச்சுடலான எண்ணத்தினா இது கேட்பதாக கொள்வது. அம்மா சொன்னார், திருவடிகளின் ஹிருதயத்திலே பிரகாசித்து இருக்கும் போது துக்கரூபமான அஜான வருகைக்கு வழி எங்க இருக்கிறது? வருவதற்கு வழியே இல்லை. அதனால அது உண்டானால் சம்சாரிகளை போலே உண்டியே உடையே உகந்தோடி திரியலாமே, அப்படியும் வருவதற்கு இல்லை என்று ஆச்சரியமான விஷயம் காட்டி முடித்தார். இனி அடுத்ததான 6வது பாசம். கொண்டல் வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா என்ன ஆழ கூப்பிட்டடைத்தால் விந்தன் மேல் தான் மண்மேல் தான் விழுநீர் கடல் தான் மத்துத்தான் தொண்டனேன் உன் கடல்கான ஒரு நாள் வந்து தோன்றாயே.
நீ எப்படி வர வேண்டும்னு கேட்கிறது. எப்படி எம்பெருமான் வர வேண்டும்? உன்னுடைய வழிவழிகளை நினைத்து நினைத்து காண வேண்டும் என்று கூப்பிடுகிற நான் என் கண் முன்னே நீ வந்து நிற்கணும். ஏதேனும் ஒரு இடத்துல வந்து சடக்கு நிற்கப்படாதா என்று ஆர்த்தி தோற்ற அருளி செய்கிறார்னு சொல்றார். எப்படி மானியில் கொண்டல் வரும் ஆகாசத்தில் நின்றும் வந்து தோன்றனான். இப்ப எம்பெருமானுக்கு அவர் சொல்றார், அழுவார். என்ன சொல்றார்? நீ எங்கெங்கிருந்து வந்து தோன்றலாம் தெரியுமா? கொண்டல் வண்ணா குடக்கூத்தா, கொண்டல் வண்ணா காலமேகமான வடிவோடு கூடியவர். குடக்கூத்தா, குடத்தினை வைத்துக் கொண்டு கூத்தாடியவன் எம்பெருமான். எம்பெருமானுக்கு கூத்தாடின்னு ஒரு பேர். குடக்கூத்தாடினவனே. எத்தனை கூத்து எம்பெருமான் ஆடிட்டார். மரக்கால் கூத்து, குடக்கூத்து, நிறைய கூத்துக்கள். அதுல இந்த இடத்துல குடக்கூத்துன்னு சொல்ற. கொண்டல் வண்ணா குடக்கூத்தா. அந்த குடக்கூத்தை நீ குடத்திலே வைத்துக் கொண்டு ஆடினான ஆட்டம் இருக்கிறதே, அதை அனுபவிக்க பெறாத பாவியே நான். வினையேன் கண்ணா. எம்பெருமானே, உன்னுடைய குடக்கூத்தை அனுபவிக்க கூட முடியாததான ஒரு பாவியாக நான். என்ன குடக்கூத்தின் மேல ஆழ்வாருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத கேட்கிறது. எப்படி இருக்கிறது? அடியேன் சம்பந்தத்தாலே தவிர மாட்டுகிறேன். அடுத்ததாக, அதாவது உன்னுடைய சௌந்தர்யாதிகளை நினைத்து காண வேண்டும் என்று கூப்பிடுகிற நான் காணும்படி ஏதேனும் ஒரு இடத்திலாவது தோற்றியிட வேண்டும். குடக்கூத்தா, மனோகாரியான சேஷ்டிதத்தை உடையவனே. மனத்துக்கு பிரியமான சேஷ்டிதங்களை காட்டினவன். அதுதான் குடக்கூத்தன். அழ்வாருக்கு மனசுக்கு மனோகாரியான சேஷ்டிதம் அழ்வாழ ஹிருதயத்துக்கு அது என்று சொல்லி முடிக்கிறார். அப்படிப்பட்டதான கொண்டல் வண்ணா குடக்கூத்தா. அப்ப நான் வினயனாக இருப்பதினாலே தேவரீருடைய குடக்கூத்தை கூட கண்ணாலே காண முடியாதபடி நான் இருக்கிறேன். நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டார். அதை காண வேணும் என்று இருக்கக்கூடிய போது நான் காணும்படி ஏதோனும் ஒரு இடத்திலே சடக்கென ஓடி வந்து நீ தோன்றக்கூடாதா? எங்கெங்கிருந்து வரலாம்? மானியை கொண்டல் வரும் ஆகாசத்தில் நின்று வந்து தோற்றலாம். என் அண்டவானா என்னை ஆட கூப்பிட்டு அடைத்தக்கார். எங்கெங்க வந்து எனக்கு சேவை சாதிக்கிறார். பிந்தன் மேல்தான், மண்மேல்தான், உயர்நீர் கடல் தான், மற்றுத்தான். 4 விஷயம் சொல்றேன் இந்த இடத்துல. எம்பெருமானே, என்ன பண்ணலாம்னா, மானியர் கொண்டல் வரும் ஆகாசத்திலே வந்து நின்று தோன்றி எனக்கு காட்சி கொடுக்கலாம். இல்ல கஜேந்திரனுக்கு வந்த மாதிரி பரவதற்கு விருப்பத்தோட வந்து தோன்றலாம். இல்ல விண்மீது இருப்பாய் மலை மேல் உழல்வாய் என்று இந்த மண் மீது உழல்கின்றதான இந்த விவகாரத்தை பண்ணி அயோத்தி, வடமா, மதுரை முதலான இடங்களில் வந்து தோன்றலாம். இல்லையா எய்துமவருக்கு இந்நிலத்தில் அச்சாவதாரம் எழுது என்று சொல்லப்பட்டதால திருவேங்கடமே, திருக்கோவலூரே, மதுக்கட்சி ஊரகமே, பேரகமே, பேராமருக்கு வெள்ளரையே, வெக்காவே, ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்பதாக இருக்கக்கூடியதான அர்ச்சாவதார நிலையாக வந்து தோன்றி அனுகிரகிக்கலாம். இல்ல எதுவுமே இல்லைன்னா வித்தன் மேல்தான், மண்மேல்தான், திருநீர் கடல் தான். அடுத்து சொன்னார் மட்டுத்தான். மட்டுத்தான்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கிறான், சகல பதார்த்தத்திலையும் இருக்கிறான். அவன் எங்க நினைக்கிறானோ அந்த இடத்துல அவன் தோன்றலாம். அப்படியாவது வந்து நீ தோன்ற வேண்டாமா? உடனே ஒரு கேள்வி கேட்ட, உனக்கு மனசு இருந்தா நீ எங்க வேணா தோன்றலாம். இப்ப தேவருக்கு மனசு இல்லை. திருவுள்ளம் உண்டாகில் வழி தானா இல்லை. என் சத்தை கிடக்கை என்கிறால் ஒரு நாள் இதழும் வந்து தோற்ற வேணும் என்கிறார். இப்போ எனக்கு சத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ வருவதற்கு வழியா இல்லை. எத்தனையோ இடங்கள் இருக்கு, வரக்கூடாதா? தொண்டனின் கடல் காணா. உன் திருவடிகளை காணும்படியாக ஒரு நாள் வந்து தோன்றாயே, ஒரு நாளாக நீ வரக்கூடாதா என்று பிரார்த்தித்தார். நீ அடுத்ததாக 7வது மாசம் வந்து தோன்றா என்றேனும் வெய்யும் தாய மலரடிக்கு முந்தி வந்து யான் நிற்ப முகப்பே கூடி பறிகொள்ளாய்.
செந்தன் கமல கங்கைகாள் சுரந்த வாயோர் கருணாயுதும் அந்த பில்லா கதிர் வரப்பில் அலர்ந்ததற்கும் அம்மானே. கீழே அதாவது கொண்டல் பண்ணா குடக்குத்தா விரையன் கண்ணா கண்ணா இந்த இடத்துல தொண்டனேன்னு கழல்கான ஒரு நாள் வந்து தோன்றாயலாம். எம்பெருமானே இப்படி உனக்கு வர முடியலன்னு வச்சுக்கோ. சரி உன்னால வர முடியல, நீ வேற ஒன்னா செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், நீ இருக்கும் இடத்தில் அடியனை அழைத்து என்னை அடிமை கொள்ளவாது கொள்ளக்கூடாதா? நான் கூப்பிட்டாலும் வரல, நீ இருக்கிற இடத்துக்காக என்னை அழைச்சிட்டு உன்னுடைய குற்றவரை எனக்கு தரக்கூடாதா என்று இந்த இடத்த கேட்கிறா. இந்த இடத்துல வந்து தோன்றா என்று காஞ்சி சுவாமி காட்டினார். இந்த இடத்துல வரும் பொழுது வந்து தோன்றாய் அன்றே இல்லை, இத சமஸ்த பதமாகும், அதாவது ஒரே வரியாகவும் சொல்லாகவும் ஒரே வாக்கியமாகவும் கொள்ளலாம். வந்து தோன்றாய் அன்றே என்று வந்து வந்து தோன்றாய் இல்லைன்னா அன்றே அப்படின்னு வச்சுக்கிறான்னு சொல்ற. பிரித்துக் கொள்வதும் பொருத்தமே. இப்ப இந்த இடத்துல கீழே அதாவது கொண்டல் பண்ணா குரல் குத்தா என்ற பாசுரத்துல என்ன பிரார்த்தனை பண்ணாரோ அதையே இங்க மறுபடி பிரார்த்திக்கிறார். அங்க என்ன கேட்டார்? ஒரு நாள் வந்து தோன்றாயே, இங்கேயும் வந்து தோன்றாய் என்று அதையே திருப்பி நடந்த பிரார்த்திக்கிறார். ஆக நான் இருந்த இடத்தே உன்னை கொண்டு வந்து காட்டியுள்ளாய் என்றபடி இல்லைனா இல்ல உனக்கு அது முடியல, அப்படி உன்னால பண்ண முடியலான்னு சொன்னால் என்ன பாட்டோம்னா, என் ஆட்சியின் கனத்தை பார்த்து திருவருள் சுரந்து வந்து பூங்காட்ட பார்க்கிலை ஆகு என்றபடி ஆச்சரியமான ஈட்டு சீசுக்திகள் இதெல்லாம் அப்படியே ஆச்சரியமான விஷயத்தை உன்னுடைய பெருமை என்னுடைய சிறுமையும் பார்த்து, எவருமானே நீ ரொம்ப பெரியவர், உன் பெருமை பெருசு, நான் ரொம்ப சிறுமை உடையவர், இது ரெண்டுத்தையும் பார்த்து முகம் காட்ட தேவரீருக்கு திருவுள்ளம் இல்லை என்று சொன்னார். கிருஷ்ண பிரஸ்தின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தேவருக்கு ஏதாவது இருந்தது என்று சொன்னால் என்ன செய்யணும்? உன் தைய வையன் தாய மலரடி கீழ் முந்தி வந்து யானற்ப முகப்பே கூப்படி கொண்டார். எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டார். எம்பெருமான் உலக நடந்த போது என்ன பண்ணா? வசித்த சண்டாளன் பாகம் மாறாத எம்பெருமான் உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே இன்னார் இடையார் என்று அபேட்சித்தவர்கள் அபேட்சிக்காதவர்கள் என்கிறதான விஷயம்தான் இல்லாமல் எல்லோருடைய தலைமையிலும் எம்பெருமான் தன் திருவடியை வச்சான். அந்த மாதிரி கண்டாளின் பாகம் பாராத திருவடிகளின் கீழ் அப்படிப்பட்ட பெருமை உடைய திருவடி கீழே அடியனை வரவழைத்துக் கொண்டு நீ என்ன செய்யலாம்னா, தேவரீருடைய திருவுள்ளத்திற்கு எது உகப்பான கைங்கரியமோ அந்த கைங்கரியத்தை அடியேனுக்கு நியமித்து என்னை பணிகொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்கிற. இந்த இடத்த யாரை போல அப்படின்னு கேட்டார். ஒரு விஷயம் சொன்ன, கைங்கரியம்னு சொன்ன உடனே இளைய பெருமாள் ஞாபகம் வர மாதிரி இந்த இடத்த பரதாழ்வானை சொல்றான். வீட்டுல பரதாழ்வான் என்ன பண்ணான்னு கேட்டான். போய் கேட்டா முடிச்சா பாதிகை எடுத்துன்னு தான் வச்சா. ஆனா அந்த பரதாழ்வானை போல நான் அந்த ஏற்கனவே முன்னாடி அழ்வாருக்கும் சீதா பிராட்டிக்கும் உண்டான சாமின்னு சொன்னேன். இந்த பாசுரத்தினாலே அழ்வாருக்கும் பரதாழ்வாருக்கும் உண்டான சாமியும் காட்டப்படுகிறது. எப்படி அப்படின்னா, பரதாழ்வான் எம்பெருமானை பிரிந்து தரித்திருந்தான், அவன் தரித்து உசுரோட இருந்தான். நான் அப்படி அல்ல. முகூர்த்தம் அபி தீபாவோ ஜலாம் மத்ஸ்யாவிமோ திருத்தோ. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, இளைய பெருமானை போறவன். வரதாழ்வான் படியன் அல்லன், இளைய பெருமானை போறவன். தீர்த்தத்திலிருந்து மீனை எடுத்து போட்டா அதுக்கு தரையில போட்டா அது ஒரு க்ஷணம் கூட உசுரோட இருக்காதோ அது போல எம்பெருமானே உம்மை பிரிந்து உம்முடைய கைங்கரியத்தை இழந்து என்னால் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது என்ற விஷயத்தை சொல்றார். அப்படிப்பட்ட என்னை நீ கூவி பணிகொள்ள வேண்டும். உடனே அடுத்த கேள்வி கேட்டார், என்னதுக்கு ஆழ்வார் பெருமாள் நிர்பந்திக்கிறது? இப்படியெல்லாம் என்னை கூவி பணிகொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னார். பிரிந்து பிழைக்க முடியாத வழிவழகப்படுத்தும் பாடிதுகா என்கிறார். பெருமானே உன்னை பிரிஞ்சு பிழைக்க முடியாதது உன்னுடைய வழிவழகு. உன்னை பிரிஞ்சு உசுரோட வந்துட முடியுமா? உன் வழிவழகு எங்களை உசுரோட இல்லாம பண்ணணும். நீ நேரா எடுத்து பண்றதை கூட காட்டணும். நீ இல்லைன்னா உன் வழிவழகை எங்களை படுத்து விடும் பின்னணிகிறார். அது எங்க சொல்றார்?
அப்படின்னா கடைசி 2 அடிகளாலே விஷயத்தை காட்டுகிறார். செந்தன் கமல கண்கைகா சிவந்த வாயோர் கருணாயிரு அந்த இல்லா கதிர் பரப்பி அறந்ததொக்கும் அம்மானே. உன்னுடைய திருமேனினுடைய வடிவழகை இழந்து எங்களால் எப்படி இழந்து எங்களால் உசுரோடு இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால இந்த இடத்துல சொல்றாராம். எப்படி அப்படின்னு கேட்டா, சிவந்து குளிர்ந்து தாமரை போன்ற திவ்யமான அவயவங்களோடு கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் நீல நிறத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு சூரியன் அளவிறந்ததான ஒளி பிரகாசத்தை பரப்பி எல்லா இடத்திலையும் வெளிச்சத்தை காட்டி இருப்பது போல இருக்கிறவர்களாலே, எம்பெருமானே நீயால் இங்க வரணும், இல்லை என்னையால் அங்க அழைச்சிட்டு போனோம், இந்த ரெண்டும் இல்லாமல் இப்படி என்னை வைத்திருப்பது தகுமா? இந்த பாசனத்தினாலே கேட்டு முடித்தார். இனி அடுத்ததா 8வது பாசனம். உக்குமம்மான் உருவம் என்று உள்ளம் குழைந்து நானும் தொக்க மேக பருகுழாங்க காண்தோறும் தொலைவன் நான் தக்க இவர் தமக்கா என்று 2 தாழ்சாய கலே தனிப்பாக வாராயுவோ பொருத்தமோ. பார்த்தசாரதியினுடைய பெருமானுடைய பெருமையை காட்டுகிறார். பார்த்தசாரதி பெருமானுடைய பெருமை என்ன என்று கேட்கிறார் இந்த இடத்துல. பிரானே நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். நீ எப்படிப்பட்டவன்னா ஆசுத பக்ஷபாதி என்று உனக்கு ஒரு திருநாமம். உன்னை அடைந்தவர்களிடத்திலே உனக்கு பக்ஷபாதம் உண்டு என்று உனக்கு ஒரு திருநாமம். அப்படி இருக்கக்கூடியதான பேர் இருக்கக்கூடியவனான நீ உன்னுடைய ஆசுத்தன் அல்லவா? நான் என்னிடத்திலே உனக்கு பக்ஷபாதமே இல்லையே. பக்ஷபாதம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பது உன்னுடைய சுபாவத்திற்கு சேர்ந்ததா என்பதை நீயே சிந்தனை பண்ணிப்பார். ஏன் அப்படின்னு கேட்கிறார். நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, வானத்தை பார்த்துட்டே இருப்போம். தீர்த்தம் வருது அந்த இடத்துல, அதை பார்த்த உடனே என்ன தோணுது? நல்லா மழை பெய்யுது போல, போக்குறது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். தெரிஞ்சுட்டு என்ன பண்றதுன்னா, ஆஹா இப்படிப்பட்ட மழை பெஞ்சதுன்னா அந்த மேகம் அப்படியே திரண்டு வந்து மழை பெஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நிலத்திலே தீர்த்தம் ஊறி நம்முடைய நிலத்திலே 3 போகமும் பயிரை விளைவிக்கலாம். எந்த மேகத்தை பார நாமெல்லாம் இப்படி மகிழ்ச்சி அடைவோம். ஆனா ஆழ்வார் எப்படிப்பட்ட உண்ணும் சோறும் பருகனே தின்னும் வெத்திலையும் எல்லாம் பெண்கள். ஆழ்வாருக்கு இந்த நினைவே கிடையாது. நமக்கு மேகம் வந்தால் மேகத்தாலே நமக்கு இந்த பலன் விளைவிக்கும் என்று நினைவு. ஆழ்வாருக்கு அந்த நினைவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்கிறார் இந்த இடத்துல. ஆச்சரியமான பெரிய விருத்தாதி பாசம் இந்த இடத்த மேல எடுத்து காட்டப்படுகிறது. பூவையும் காயாவும் நீலமும் பூக்கின்ற காவி மலரென்னும் காண்டோரும் பாவியன் மெல்லாவி மெய் மிகவே பூரிப்பு அவ்வவை எல்லாம் இராதுவே என்று எம்பெருமானுடைய திருவேணி எப்படி இருக்குன்னா, பூவையும் காயாவும் நீலமும் பூக்கிற காவி மலர் என்றும் காண்டோரும். எதை பார்த்தாலும் எம்பெருமான பத்தி மாதிரியே இருக்கிறது. அப்படின்னு இருக்க பொழுது என்ன இருக்குன்னு ஆழ்வார் எப்படி பார்க்கிறார்? நமக்கெல்லாம் மண்ணு, நமக்கெல்லாம் மண் என்ன நினைப்போம்? ஒரு சென்ட் என்ன வேலை, ஒரு ரவுண்ட் என்ன வேலை அப்படின்னு கேட்போம். ஆழ்வாருக்கு என்ன மண்ணு பேருனா, மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது. என்ன மண்ணை பார்த்தாலும் எம்பெருமானை சேர்ந்தது இதுன்னு அவருக்கு இருக்கக்கூடியது. எதையும் எம்பெருமானை சேர்ந்ததாக பார்க்கறதுனாலேயே ஆழ்வாருக்கு என்ன பண்றாரு? மேகங்களை பார்க்கும் போது என்ன நினைக்கிறார்? ஒக்குமம்மா உருவம். ஆமா, உங்களுக்கு ஒக்கும் ஒக்கும் ஒக்கும். எம்பெருமானுடைய திருமேனியுடைய வடிவு உங்களுக்கு ஒக்கும் தான் என்று நினைச்சு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடிவு எங்கே? இது ஆழ்வாருக்கு தெரியாதோ? பிரமிகைக்கு சிறிது காரணம் போதும் என்றே ஆச்சரியமான வடிவம். இப்ப ஆழ்வார் இத்தனையும் பண்ணி ஒக்குமம்மான் உருவம் என்று உள்ளம் குழைந்து நாள்தோறும் நினைச்சு 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 கிளேசப்படுகின்றேன் நான். மேகங்களை பார்த்தா அவனுடைய வடிவழகுக்கு போரியாய் இருக்கும் என்று என் நெஞ்சு உருகி என்ன பண்றது? நான் நிச்சயம் கிளேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்னோட ஹிருதயம். உள்ளம் குழைந்து நானும். இந்த மேகம் உன்னை நான் மறக்காமல் இருக்கும்படி செய்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு என்ன செய்ய சொல்லுதுன்னு எம்பெருமான் கேட்டானா ஆழ்வார் இடத்துல. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? அதுக்கு மேகத்தை பார்த்து நீர் தறிந்தால் நான் என்ன செய்வது என்று கேட்கிறானா.
ஆசிரித பக்ஷபாதி என்று பேர் பெற்ற நீ வந்தாலாகாதோ. எம்பெருமானே, நீ ஆசிரித பக்ஷபாதின்னு உனக்கு இருக்க, உன்னை அடைந்தவரிடத்திலே நீ பக்ஷபாதியாக இருப்பவன் என்று உனக்கு இருக்கேனா, அது எங்க தெரியறது என்று கேட்கிறான் பெருமாள் அழுவாடத்த. நான் ஆசிரித பக்ஷபாதின்னு இது எங்க தொன்மையா மாதிரி, நான் ஆசிரித பக்ஷபாதின்னு எங்க தெரிஞ்சுட்டீர் என்று கேட்கிறார். தக்கைவர் தமக்காய் அன்று ஈரென்பதின்மர் தாழ் சாய முக்கனந்தே தனிப்பாக. ஆச்சரியமான விஷயம். தக்கைவர் தமக்காய், பஞ்ச பாண்டவர்களுக்காக கையாடாய் இருந்து எம்பெருமான் செய்த காரியம் அது எப்படிப்பட்டதுன்னா, தக்கா இவர்கள்னா, தக்கவர்கள்னா என்ன அர்த்தம்? தேர்ந்தவர்களான, கொள்ளத்தக்கவர்களாக இருக்கக்கூடியவர்களான. திசதன்னம் நபோக்தவ்யம் சொன்னானே, மம பிராணாகி பாண்டவாகா என்னும்படியான தன்னுடைய பிராணனுடைய நிலையாக இருக்கக்கூடியதான பாண்டவர்கள் தக்க ஐவர். அப்படிப்பட்டவர்களாக நீ செய்ததான ஒரு காரியம் ஒன்று இருக்கே, அது ஒரு பாரதத்துக்கு போதுமா? அது மட்டுமா? என்ன பண்ண? சேனையோ உபயோர் மத்திய ரகம் ஸ்தாபயா என்று பார்த்தன். இந்த தேரை இங்க நிறுத்து, அங்க நிறுத்து, அப்படி நிறுத்துன்னா அவன் புருவ நெருக்கி வசப்பட்டு, புருவ நெரித்தலுக்கு வசப்பட்டு அந்த மாதிரியே தேரை நிறுத்திய சாரதி என்றோம். அப்படிப்பட்டவன் நிறுத்து என்று சொன்னால் அப்படியே செய்தது காரியம் ஒன்னா ரெண்டா, ஒரு 100 பேரை தொலைக்கணும். தக்க இவர் தமக்கா என்று ஈரு ஐம்பதின்மர் தாழ் சாய, ஈரஞ்சு 10 15 50 52 2 100 அப்படிப்பட்டவர்களான 100 வரை தொலைப்பதற்காக தாழ் சாய புக்கனன் தேர் தனிப்பாக. ஒரு காரியமும் செய்யாது, தனி ஒரு தேர். தேர நிறுத்தினா நேர நிறுத்தி சாரத்தியம் வேஷம் பண்ணி சாரத்தியத்தை பண்ணினாயே, இந்த மாதிரி சொல்லே போகலாமே. ஆக இதெல்லாம் பண்ணிருக்கக்கூடிய நீ எனக்காக வந்து தோன்றினால் ஆகாதோ. வாரா இதுவோ இதுவோ பொருத்தமே. முன்னாடிலாம் பஞ்சபாண்டவர்கள் என்ற அடியார்களுக்கு எல்லாம் நீ பொருத்தி போனபடி நல்லா இருந்தது. தூது போன, சாரதியாய் போன, ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னு ஆயுதம் எடுத்த, பகலை இரவாக மாற்றினாய். இவையெல்லாம் தான் ஆசுர பக்ஷபாதம். அதெல்லாம் பொய்யா பெருமானே பார்த்தசாரி? இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் நீ செய்தாய் என்பது பொய்யா? எந்திரத்திலே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. என்ன விஷயதான விஷயமாக இருந்ததுன்னா, அடுத்த வியாக்கியானம் பண்ண வீட்டுல ரிஷிகளுக்கு கைகூறி கொடுத்து எழுதிவித்து கொண்டதோ. ஆச்சரியமான விஷயம். இவ்வளவு பெருமையெல்லாம் உனக்கு சொல்லியிருக்குன்னா, உன்னோட ரிஷிகளுக்கு நீ ஏதாவது லஞ்சம் நெஞ்சம் கொடுத்து எழுத சொன்னியோ? வீட்டுல ஆச்சரியமான விஷயம் சொல்ற. உன்னை பத்தி என்னென்ன சொல்றார்? தூது போன, சாரதியாய் போன, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு ஆயுதம் எடுத்த, பகலை இரவாக்கின, இதெல்லாம் பண்ணி முடிச்ச, ஒண்ணு கூட நடக்கிற. அப்ப இதெல்லாம் உன்னை பத்தி எழுதுறதுக்காக ரிஷிகளுக்கெல்லாம் ஏதாவது காசு பணம் கொடுத்து இதை பத்தி எழுதுமோன்னு சொன்ன விஷயமா இருக்குமோ? அதை சொல்றார். உக்கரன் தனி பேகா வாரா இதுவோ பொருத்தாம இருக்கே, இது பொருந்தும்படியாக எனக்கு தோன்றவில்லையே. வீட்டுலதான் நம்முடைய இந்த விஷயத்தை சொல்றார். அடுத்ததார 9வது பாசனம். இதுவோ பொருத்தம் என்ன அழிப்படையாய் ஏறும் இருஞ்சிறைப்புள்ளதுவே குடியா உயர்த்தானே என்றென்றேன் கழுதக்கார் இதுவேயாக கருதுங்கொடி மாஞானம் பொறகியிருப்பார் மதுவா சோரை உத்தர முதலை பிறந்த மாயனே பின்னாழிப்படையாய் இதுவோ பொருத்தம். பெருமானை பத்தி சொல்றார். ஒருவர் தப்பாமல் எல்லாருடைய ஆர்த்திகளையும் போக்கி ரட்சித்தொழுகி எம்பெருமான் என்ன பண்ணான்? வடமுதலிலே வந்து திருவதாரம் பண்ணினான். கண்ணன் எம்பெருமான் தன்னை காண வேண்டும் ஆசைப்பட்டு நோவுகின்றதான எந்திரத்திலே ஒண்ணுமே செய்யாமல் இருக்கிறான். இப்படி ஒண்ணும் செய்யாமல் இருக்கிறானே என்கிற நினைவை விடுகின்றதாக இந்த பாசனம் அமைந்திருக்கிறது என்று இதுக்கு அவதாரிக்க இருக்கிறார். கீழ்பாட்டில் பஞ்ச பாண்டவர் உதவபடியை சொல்லி கூப்பிட்டார். அவர்களுக்கு உதவபடி கிடக்கட்டும். திருவாழி ஆழ்வான் பெரிய திருவடி முதலானாரோடு கலந்து பழுகிற பொருத்தமும் இவ்வளவையோ என்கிறார். ஆச்சரியமான விஷயம். எம்பெருமானே, நீ என்ன பண்ண? கீழே பாண்டவர்களுக்கு எல்லாம் பட்சபாதியா இருந்த, தேர்ந்தெடுத்த, எல்லாமே பண்ணன்னு தெரியுது.
அது கூட ஒரு ரிஷிகளுக்கு ஏதாவது கைக்கூலி கொடுத்து எழுதிலையோ என்னவோ எனக்கு தெரியல. இதே மாதிரிதான் உன்னையே நம்பி இருக்கக்கூடியவரான திருவாழி ஆழ்வாரத்துல பெரிய திருவிழத்தி இருப்பியோ, அவாகிட்ட கூட பழகிற பொருத்தம் இப்படிதான் இருப்பியோ, அவாட்டி என்ன பழகிறியோ, எங்கிட்ட பண்ற மாதிரிதான் அவாட்டி பழகிறியோ என்று கேட்கிறார் இந்த வாசகத்துன்னு அவர்கிட்ட. இதுவோ பொருத்தம், ரொம்ப அழகா இருக்கும் பொருத்தம். என்ன பொருத்தம்? இப்படி கூப்பிடச் செய்தையும் பார காணாமையாலே கண்ணன் சுழலிட்டு மீண்டும் இதுவோ பொருத்தம் என்கிறார். ரொம்ப அழகா நீ பண்ணின படி இருக்க, ரொம்ப அழகு, என்னமா பொருத்தமா இருக்கு. இதுவோ பொருத்தம் மின்னாழி படையாய், மின் ஆழிப்படையாய், மின்னல் மேகத்துல மின்னல் மின்னா எப்படி இருக்குமோ அது போல தன் கைகளிலே திருவாழியை எழுந்திருக்கக்கூடிய படையவர், அப்படிப்பட்ட எம்பெருமான். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த திருவாழியை கொண்டு என்னுடைய தடைகள் பிரதிபந்தங்களை போக்க வேண்டாமா நீ என்றபடி அத்திருவாழி ஆழ்வானோனே பொருந்தி வற்பிப்பதும் என்னோடும் பொருந்தி இருக்கும் அளவே. ஐயோ, ஒரே கேள்வி கேட்ட, நான் திருவாழியை கையில வச்சுட்டு இருக்கேன்னு உன்னை சொல்லி அந்த திருவாழி படையை உடையவனேன்னு சொன்னேன். இப்ப திருவாழி படையில எங்கிட்ட இருக்கா மாதிரிதான் அவங்ககிட்டயும் நீ நடந்துக்கிறியோ எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அழுவாருங்க. என்னோட பொருந்தி இருக்கும் அளவேயோ ஏறும் இறைஞ்சலை அது மட்டுமா, திருவாழியும் யாரும் ஒரே மாதிரிதான் நீ வச்சுட்டு போயோ என்னவோ எனக்கு தெரியல. அடுத்து சொல்ற ஏறும் சிறைப்புள்ளதுவே குடியா உயர்த்தானே. எம்பெருமானே நீ வந்து சேர வேண்டும் என்று நினைத்தார் ஒரு நிமிஷமா வந்துடுறான். ஏன் உலகத்துல பெரிய திருவடி எழுதியிருக்கார், அவர் கூடி நொடியில கொண்டு வந்து சேர்த்துக்கூடியதான விஷயம் இருக்கு. தாசசகா வாகனம் ஆசனம் தெஜோ எஸ்தே விநாதம் கஜனம். அளவந்தார் பரமாச்சாரியர் அருளி செய்த ஸ்தோத்திரத்திலிருந்து ஆச்சரியமான விஷயம் எடுத்திருக்கார். பெரிய திருவடி பக்கத்திலே எம்பெருமானே நீ எங்கிட்ட அடிமை பண்ற மாதிரி தான் பெரிய திருவடி கட்டி இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கியா, அசிங்கமா இல்லை இப்பதான் கேட்கிறேன், இப்படிதான் செஞ்சுட்டு சொல்ற. அப்போ திருவாழிப்படைக்கும் என்ன மாதிரிதான் வச்சிருக்க போல இருக்கு, திருவனந்தாழ்வானையும் இப்படிதான் வச்சு ஏமாத்திட்டு இருக்க போல இருக்கு என்று சொல்றது. என்றென்றும் எழுத கால் இதுவையாக கருதும் கொள். சரி, இப்படி சொல்லி சொல்லி அழுதுதே இருந்தோம்னு சொன்னா சரி, வையோ பாவம் இவன் ரொம்ப அழுந்தோடும் இன்னும் ரீதியிலே அழுதுண்டே இருக்கானேன்னு ஒரு வேலை வருத்தம் ஏற்பட்டு எம்பெருமான் நம்ம கிட்ட முகம் காட்டுவானோ என்று பார்த்தா இப்படியே கூப்பிட்டு அழுதுண்டே இப்படியே இருக்கட்டும் விட்டுறான் எம்பெருமான். அப்படி இருக்கிறானோன்னு எனக்கு தோன்றது இருக்கிற அழுவார். ஞானம் இம்மா ஞானம் அச்சரியமான விஷயம் அடுத்த அடியினாலே காட்டுகிறார். இதுவோ பொருத்தம் மின்னாடிப்படையாய் ஏறும் இரும் சிறைப்புள் அதுவே கொடியா உயர்த்தானே என்றென்றெங்கழுதக்கால் இதுவேயாக கருதுங்கோல் மாஞானம் புற தீர்ப்பார். மாஞானம் பொறை தீர்ப்பார் மதுவார் சோலை. மாஞானம் புரை தீர்ப்பார் வியாக்கியானம் பண்ணாங்க ஆச்சாரியன். மாஞானம் பொறை மாஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு என்ன காரணம்னா மண்ணின் பாரம் நீக்குவதற்கு வடமுதுரை பிறந்தார். பூமியினுடைய பாரம் பூமாதேவனுக்கு அவருடைய பாரம் அதிகம் ஏற்பட்டுள்ளதால அவனுடைய பாரத்தை தொலைப்பதற்காக ஒரு வியாஜம் விட்டு இங்க வந்து சாது பரித்திராடம் எம்பெருமான் பண்ணி கொடுக்கிறார். அப்ப நம்முடைய கூப்பீட்டுக்கு நான் கூட்டா அவன் என்ன நினைப்பானோ எனக்கு தெரியவில்லையே என்ன விஷயத்தை சொல்றார். இம்மாஞானம் புறதீர்ப்பார் மதுவா சோலை உத்தர முதலை பிறந்த மாயனே. மதுவா சோலை தேன் வெள்ளமிடாருக்கு இந்த சோலைகளுடைய வடமுதலில் பிறந்த மாயனே, என் திருவுள்ளம் என்ன திருவுள்ளத்தாலே நீ இப்படி இருக்கிறாய் என்று சொல் என்று சொல்லி முடித்தார். நீ அடுத்ததான 10வது பாசம். பிறந்த மாயா பாரதம் புருத மாயா நீ என்ன சிறந்தகா தீநீர் வான்மண் பிறவுமாய பெருமானே. கறந்தவாறும் நெய்யே போல் இவற்றுடெங்கும் கண்டுகொள். இவற்றிடம் கண்டு கொள்ளுதல கண்டுகோள்னு பாடம் சொல்ல போற. இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்கிறேனே. பெருமானே என்ன பண்ண அவதாரங்களை பண்ணினார். உடைய திரு அவதாரங்கள்னு என்ன தெரிகிறது, உடைய எளிமை.
உன்னுடைய சௌலபியம் அப்படி இருந்தாலும் நீ அவதாரம் பண்ணின போது அந்த சௌலபியம் இருந்தது. ஆனால் நீ அவதாரம் பண்ணின போது காட்டிய சௌலபியம் காட்டின காலத்திலே நான் பிறக்கவில்லை, பிற்பட்டு போய்விட்டேன். சரி, உன்னை எப்படியாவது செய்யிக்கலாம், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா, உடல் விசை உயிரென கலந்து எங்கும் பறந்துடன் என்று சொல்லி இருப்பதனால அந்தரியாமையாக இருக்கக்கூடியவனை காணலாம் என்று சொன்னால் அதுக்கும் இடத்துல சக்தி இல்லை, அதற்கும் நான் அசக்தராக இருக்கிறேன். பின்ன நான் எங்கே காண கடவேன்? நான் எப்படி உன்னை பார்க்க முடியும் பெருமானே? பிறந்தமாயார், பிறந்தமாயார் அச்சிவான பிறக்கையாகிற மாயத்தை செய்தவனே. பெருமான் பிறப்பிலி என்று பேர். எம்பெருமானுக்கு பிறவி என்று உண்டா? எம்பெருமானுடைய பிறவி எப்படிப்பட்டதான பிறவி? நம் பிறவி போல அல்ல. அப்ப எம்பெருமானுடைய பிறவி எப்படிப்பட்டது? அவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலே பிறக்கிறான், கர்மத்தினாலே பிறக்கிறோம் நம்புவார். எம்பெருமான் சங்கல்பத்தினாலே பிறக்கிறான். பிறந்தமாயா, அதாவது கர்மத்துக்கு வசப்படாமல் கர்மத்துக்கு வசப்பட்டு பிறக்கிறவர்கள் எப்படி பிறந்து இந்த பூமியிலே கட்டப்படுகிறார்களோ, கர்மமே இல்லாததான நீ சங்கல்ப மாத்திரத்திலே பிறக்க வேண்டிய நீ கர்மவசியப்படும் பாட்டை எல்லாம் இந்த பூமியிலே வந்து பட்டாயே. இது என்ன ஆச்சரியம்! பிறந்தமாயா, இது ஒரு மாயை. இவ்வளவு பெரிய விஷயம் இது. இதை சொல்றாரு இந்த இடத்துல. ஆஹா, அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, சரி எம்பெருமான் இங்க வந்து பிறந்தான், பிறந்தோடனே எப்படி இருக்கணும்? எம்பெருமானே வந்து பிறந்திருக்கிறான்னா எப்படி இருக்கிறது? பெருமாள் வந்து இங்க பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? எல்லாரும் பயப்படணும் அவனை பார்த்து. பகவானே பரபிரம்மம் இங்க வந்து பிறந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய பயம்! அப்படித்தானே பயந்து இருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவிலே ஒருத்தி மகனாய் ஒடித்து வளரான். என்ன கட்டம்டா இது! கட்டம் சொல்றார். ஆஹா, பிறந்தமாயா கம்சாதிகளும் அஞ்சி ஒழிக்குமாகிற இவை மாயமன் நமாயமே. திருமணி சேர்வார் திருச்சி அசரியமான பாசம். வியக்கத்தக்க மாயத்தை எம்பெருமான் செய்தான். அப்புறம் என்ன பண்ணா? பிறந்தமாயா அதை விட்டானா, பாரதம் புருதமாயா. இந்த பாசனத்துல 3 மாயை சப்தம். இந்த பதிகத்துல மாயை என்கிறதான சப்தம் வாக்கியம் அர்த்தம் பல இடங்களிலே வீட்டிலே ரசோக்தியான வியாக்கியானங்கள் பண்ணப்பட்டிருக்கு. தனியாக அனுபவிக்கத்தக்க வேண்டியதான ஒரு விஷயம். இந்த இடத்துல சொல்றாரு, பாரதம் புருதமாயா. இங்கேயே பார்த்தா பிறந்தமாயா, பாரதம் புருதமாயா, இறந்து நின்ற பெருமாயா, மான் பிறவுமாய பெருமான். இன்னும் மாய சப்தமும் ஆச்சரியமான விஷயம் இங்க காட்டுறார். பாரதம் புருதமாயா, எம்பெருமானே நீ பிறந்தது ஒரு ஆச்சரியம் என்று சொன்னார். நீ பண்ணி அவருடைய பாரதி யுத்தம் இருக்கிறதே அது ஒரு ஆச்சரியம். எப்படின்னா, சத்தியத்தை பண்ணி அசத்தியமா பிரதிஜாய பண்ணின ஒரு ஆச்சரியம். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆயுதத்தை எடுத்த, பகலை இரவாக மாற்றினாய், எதிரிகளுடைய உயிர்நிலையை காட்டி கொடுக்கையும், எந்த ஒரு ஆச்சரியமான செயல்களை எல்லாம் நீ செய்ததை நினைத்தால் நான் என்ன மாயம்னே எனக்கு தெரியும். அப்படிப்பட்டதான நீ இப்படி சுலபனாய் இருக்கும்படி இருந்த செய்த என்ன? அது மட்டுமா? சிறந்த காத்தி நீர்வான் மண் பிறவுமாய பெருமானே. பிறந்து கண்ணுக்கு புறப்படுகளாய் இருக்க செய்தேயும் கூட, அது மட்டுமா? பஞ்சபூதங்கள் முதலானவற்றிலே நீ அனுப்பிரவேசம் பண்ணி இருந்து கண்ணுக்கு புறப்படாமல் இருக்கிறாயே. கண்ணுக்கு புறப்படாது இருக்கும் போதும் கூட அவற்றின் உள்ளே போய் இருக்கிறேன் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? என்ன எம்பெருமானே நீ அதுக்குள்ளேயும் இருக்கிறேன் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வேன் என்று சொல்ல, அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். கலந்தவால் நெய்யே போல் இவற்றுடைக்கும் கண்டுகொள். கலந்தவால் நெய்யே, கலந்தவாறு நெய்யே. வீட்டிலே ஆச்சரியமான பிரமாணம். பிரம்மவிது உபனிஷத்துங்கிறதான உபனிஷத்திலே எம்பெருமான் ஒவ்வொரு பொருளையும் எப்படி இருக்கிறார் என்று எப்படி இருக்காங்க. தமிழ பயசி நிகூடம், அதாவது பால் இருக்கிறது,
பாலை கடைஞ்சால் வெண்ணெய் ஆகிறது, வெண்ணெயை திருடினா அடுத்த வெண்ணெயை பண்ணா நெய் ஆகிறது. பால்ல பார்த்த போது இல்லாததான அபூர்வமான வஸ்து அப்படின்னு ஒண்ணு உண்டாகிவிட முடியாது. நெய்யும் பாலுக்குள்ளே இருக்கு, அது கரண்ட பால் நமக்கு தெரியாமல் என்று இருக்கிறது. அதுபோல எம்பெருமானி கரண்டவால் உண்மையே போல். அடுத்து சொல்ல மூன்றாவது கண்டுகோள் என்றல்ல. தீபிகையில காஞ்சி சுவாமி ஆச்சரியமான விஷயம் காட்டுறார். இந்த இடத்துல கரண்டவாறு நெய்யே போல் இவற்றுலெங்கும் கண்டு கண்டு கொள்ளுன்னு ஒண்ணு, கண்டு கோள்னு ஒண்ணு. இந்த சுவாமியில கண்டுகோள் என்றோத ஓடும், கண்டுகொள் என்று அல்ல. காஞ்சி சுவாமியுடைய பாட்ட பேரும் ஆச்சரியமான விஷயம். அந்த இடத்துல சொல்ற அது எப்படி இருக்குன்னு 2 உதாரணம் சொல்றாரு சுவாமி, நம்ம புரிஞ்சுக்கணும்னு. பனிக்கடலில் பள்ளி கோடை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வந்த மாய மனாடனன். பனிக்கடலில் பள்ளி கோடை என்ற இடத்து பள்ளி கோள் என்றது போன்றதாம் இதுவும். எவ்வளவு புரிய வைக்கிறாரு காஞ்சி சுவாமி. அடுத்த சொல்றாரு, இதே திருவாய்மொழியில 5ஆம் பத்துல 2ஆம் திருமொழி 7வது பாசம், நிறுத்தினும் உள்ளத்து கொள்ளும் தெய்வங்கள் உண்மை உய்யக்கோள் என்ற இடமும், தெய்வங்கள் உண்மை உய்ய கொள்ளு நாம உய்யக்கோள் இன்னும் ஒரு இடம். இத்திறத்திலே கண்டுகோள் இறந்து நின்ற, கண்டுகொள்ளுதல் இல்லாமல் இருக்கின்ற என்றபடி. அப்ப கண்டுகொள் இல்ல கண்டுகோள் இன்னும் சொன்னமா இந்த இடத்துல. உன்னை எங்கே காண்கேனே, நான் கண்ணாலே பார்க்கின்ற பாலினுள்ளே நெய் உண்டாயிருக்க அது தெரியல. சகல பதார்த்தங்களில் உள்ளே இருந்து வைத்தும் எம்பெருமான எல்லா பதார்த்தத்திலே இருந்து வைத்துக் கொண்டும் காண முடியாதபடி இருக்கிறார். உன்னை எப்படி காண்றது? சரி, பரமத்துல போய் பார்க்கலாம் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமானது இந்த சரீரம் குறைய வரும். சரி, ராமகிருஷ்ண அவதாரம் பார்த்தா அதுக்கு பின்னாடி நான் போயிட்டேன். அர்ச்சாவதாரமோ நான் நினைச்சிற மாதிரி பேசுறதுக்கோ தழுவத்துக்கோ கூடியதாக இல்லை. அந்தரியாமித்துவம் கண்ணுக்கு இலக்காகுது. இப்ப இனிமே பரவியுக விபவ அந்தரியாமி அச்சை எதுவுமே எனக்கு இல்லை. எல்லாமே என் பொறுத்த வேஸ்ட், எதுவுமே எனக்கு இல்லை. இப்ப இனிமே இந்த இழவோட முடிஞ்சு போக வேண்டியதுதான். இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்கேன், உன்னை நான் இனிமே எங்கேயாவது காண முடியுமா? மனசு ஒதுங்கி பேசுற அழுவா இருக்கு இந்த இடத்துல. எந்த நிலையிலும் உன்னை நான் அனுபவிக்க முடியாத நிலையிலாக துர்பாக்கியனாக நான் கரந்தவால் இங்கே போலிவத்துலெங்கும் கண்டுகோள். இறந்து கண்டுகோள்னா நான் பார்த்துக்கோங்கோ அர்த்தம். இறந்து நின்ற பெருமாயா, இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்கேனே. அப்ப எந்த நிலைகளும் எனக்கு ஏற்றதாக என்னுடைய நினைவு பறிப்பதற்கு காரணமாக இருக்க போவது இல்லை. அப்ப இனிமே என்ன இருந்தது? இந்த இழவோடே நான் அவ்வளவுதான், அப்படியே போக வேண்டியதுதான், முடிஞ்சு போக வேண்டியதுதான். உன்னை எங்கே காண்கேனே என்று சொல்லி முடித்தார். நீ அடுத்ததான ஆச்சரியமான பரஸ்வதி பாசம் 11வது பாசம். எங்கே காண்கேன் நீந்துடாயம்மான் தன்னை யான் என்றென்று அங்கே தாழ்ந்த சொற்களால் தன் குருகூர் சடகோபன் செங்கேள் சொன்ன 1000 10 வல்லார்கள் இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையே. இந்த திருவாய்மொழியை கற்றவர்களுக்கு ஏற்படக்கூடியதான பலன் என்ன விசாரம் பண்றார். இந்த திருவாய்மொழியில முழுக்க அழுவார்கிட்ட சொன்னார், தாம்பட்ட துக்கத்தை சொல்லிட்டே இருக்கார். இப்ப இந்த பாசுரத்தை இப்ப நான் என்ன பண்ணேன்னா, நாம் பட்ட துக்கம் படாமல் இவர்கள் மற்றவர்கள் இந்த திருவாய்மொழி பாசுரத்தை அனுசந்திப்பவர்கள், இதை வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், எனக்கு ஏற்பட்ட துக்கம் அவளுக்கு ஏற்படாது. பல எப்படி பார்த்தார்? உலகிலே இப்பிறப்பிலே எம்பெருமானை பெற்று நிரந்தரமாக இன்புறுவர் என்று பயனுரைத்து தலை கற்றாரிப்போம். எப்படி எம்பெருமான் எப்படி இருக்கா? எங்கே காண்கேன் எம்பெருமானை உன்னை எப்படி காண்பேன்? ஏன் இந்துழாயம்மா தன்னை தோல் மாலையிலே அழகானதான துளசி மாலையை திருத்துழாய் மாலை அணிந்தவர்.
யான் என்றென்று நான் எங்க பார்க்க போறேன், எங்க பார்க்க போறேன், எதுக்கு பார்க்க போறேன் என்றென்று தவிச்சு நான் என்ன பண்ணேன், அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்த விஷயத்திலேயே முடிந்து போகும்படியாக அமைத்ததான சொற்களினாலே எம்பெருமானை பற்றி எங்கே காண வேண்டும் சொல்லி என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, அடுத்தது சொன்னார் அந்தன் குருகூர் சடகோபன். இப்படிப்பட்டதான அந்தன் குருகூர் குளிர்ச்சியாக இருக்கக்கூடியதான குருகூர் என்ற கஷேத்திரத்தை உடையவராக இருக்கக்கூடியவனான சடகோபன். ஏன் குருகூர் செங்கேள் சொன்னா, அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்தன் குருகூர் சடகோபன் செங்கேள் சொன்ன ஆயிரத்துள் செங்கேள் சொன்ன ஆயிரம் செங்கேள் மிகவும் செவ்விதாக ரொம்ப அழகாக சொன்ன ஆயிரம். அந்த ஆயிரத்துள்ளே இந்த பத்தும், இந்த 10 பாசம் இருக்கிறது. இதை சொல்லவர்கள் மனம் மொழி மெய்கள் ஒருங்கேன் என்று சொன்ன ஆயிரத்தினுள்ளும் 10ஐயும் ஓத வல்லவர்கள் திருகரணங்களாலும் ஒன்று மெய்ப்பட்டு இருந்ததாக சொன்னவர் ஆழ்வார் சொன்னதான இந்த ஆயிரத்துள் இந்த 10 பாட்டை யார் ஒருவர் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார், இங்கே காண இந்த லோகத்திலே இந்த ஜென்மத்திலே இப்பொழுதே என்ன ஆகும், இப்பிறப்பே மகிழ்வர். எப்போ எல்லியும் காலையே பகலும் ராத்திரியும் எம்பெருமானை பற்றி அனுபவிக்க கூடியதான வைபவத்தை பெற்று ஆழ்வார் கூப்பிட்டு கூப்பிட்டு அழைச்சாலும் வராதவனான எம்பெருமான் வந்து முகம் காட்டாததான குற்றத்தை உடைய எம்பெருமான் அடியனருள் செய்த இந்த 10 பாசனத்தை சொல்பவரிடத்திலே ஐயோ ஆழ்வார் இப்படிலாம் கூட்டாரு ஆழ்வார் திறத்திலே நாம் முகம் காட்டாம இருந்து விட்டோமே என்று வருந்தி 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 இந்த பாசுரத்தை யார் சொல்றாளோ அவ இடத்துல அவர் எங்கிட்ட எம்பெருமான் காட்டாததான அந்த விஷயத்தை எல்லாம் இந்த பாசுரத்தை அனுசந்திப்பாருக்கு உண்டானதான என்று எம்பெருமான் என்ன பண்றான், ஆழ்வாருக்கு பண்ண முடியலையே, ஆழ்வாருக்கு செய்ய முடியலையே என்று ஆழ்வார் திறத்தில் எம்பெருமானுக்கு ஏற்பட்டதான இடர், அந்த இடரை தீர்த்து கொள்வானாம் இந்த அடியார்களிடத்துல. ஆழ்வாருக்கு அப்படி பண்ணலையே, ஆழ்வார் பாசனத்தை சொல்றாளே வாழலாம், இவாளுக்காகவா நாம போவோம் என்று சொல்லி எம்பெருமான் என்ன பண்ணான், சடக்க நமது முகம் காட்டுவன் என்கை. எம்பெருமான் இந்த பதிகத்தை சொல்லுபவர்களுக்கு ஆழ்வார் கூப்பிட்டு வராத எம்பெருமான் ஆழ்வாருடைய பாசனத்தை கூப்பிட்டு அழைப்பவர்களுக்கு தானாக வந்து நிற்பான் என்று ஆழ்வாரே அதற்கு பலஸ்ருதி அறிவித்தார். அதனால ஆழ்வார் சொன்ன வராத எம்பெருமான் ஆழ்வாருடைய இந்த பாசுரத்தை சொன்னவாறே மனம் உருகி, ஓ ஆழ்வாருடைய திவ்ய பாசுரத்தை சொன்னால் எம்பெருமான் அருள் கிடைக்கும் என்று சொன்னது நாம சொல்றது இல்ல, ஆழ்வாரே சொல்றார். திருப்பாவை பாடின போது அங்க பறை கொண்ட ஆற்றை அடிமுதை பைங்கமல கந்தையல் பட்டபிரான் போதை சொன்ன சங்கத்தம்மானை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பெறுவன்னு சொன்னாலும் அதுபோல அங்க வியாக்கியானம் பண்றாரு 6000 படியில. எப்படி அப்படின்னு கேட்டா, கன்றுக்கு இறங்குவதை போல ஆண்டாடைய விசேஷத்திலே காட்டாரே எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே உகப்பு ஏற்படுமா, அது போல அழ்வாரத்திலே ஏற்படாத உகப்பு எம்பெருமானுக்கு மனசுல குறையாமே இருக்கான். எப்படின்னா, இங்கிருந்து தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளும் போது திரௌபதிக்கு தான் பண்ணுவது ஒண்ணுமே இல்லை என்று எம்பெருமான் மனதிலே ஒரு கட்டத்தோடே எழுந்தருளினான் தன்னுடைய சோதிக்குன்னு சொல்றாள். அது போல ஐயோ ஆழ்வார் கூப்பிட்டு நம்ம வரலையே என்று நினைத்து ஆழ்வாருடைய இந்த பாசுரத்தை அனுசந்திப்பவர்களுக்கு நேரா போடுவான். ஆழ்வாருக்கு வராத எம்பெருமான் ஆழ்வார் திறத்திலே தாம் பண்ணின தவறுன்னு வச்சுக்குவான். அதை எப்படி போக்கிக் கொள்வான்னா, நம் போன்றவர்கள் அதை அனுசந்திப்பதனாலே ஆழ்வார்கிட்ட நடந்த மாதிரி ஆழ்வாருடைய ஈரச் சொற்களை அனுசந்திப்ப இடத்திலே நடக்கலாகாது என்று சம்சிரத்திலே எம்பெருமான் வந்து விடுவார் என்று ஆழ்வாரே இந்த பாசுரத்துக்கு அற்புதமான பரசுதி செய்து கலை கட்டுகிறார். செங்கேள் சொன்ன ஆயிரத்துள்
இவையும் 10 வல்லார்கள் இங்கே காண பிறப்பே, இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையே என்று சொல்லி அப்படிப்பட்டதான பெருமை வாழ்க்கை உண்டாகும் என்பதாக சொல்லி இந்த பதிகத்தினாலே ஆச்சரியமான விஷயத்தை தன் இழவு தோற்றும்படி தனக்கு எம்பெருமான் வந்து சேவை சாதிக்காத தன்மையெல்லாம் சொல்லி கடைசியில பதிகத்தின் முடிவுல இழவெல்லாம் தீரும். யாருக்கு தீரும்னா இதை அனுசந்திக்கவே அமையும் என்று இதை சொல்லுபவர்களுக்கெல்லாம் அத்தனை விதமான எம்பெருமான் முகம் காட்டியே தீர்வன் என்கிறதான பரஸ்ருதியோட இந்த பாசுரத்தை ஆச்சரியமான விஷயத்துல காட்டி கொடுத்திருக்கிறார். ஆச்சாரிய வியாக்கியானங்கள் அதி அற்புதமான வியாக்கியானம், அர்த்த புஷ்டியோடு ஆச்சரியமான அர்த்தங்கள் பலவிதமாக நிறைந்து இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட உயர்ந்ததான இந்த விஷயத்தை ஏதோ அதாவது தாய்குலாக நியாயம் சொல்லுவா, உருவான சொத்துக்கு உருசோறு பண்ணது என்பது போல ஏதோ சில விஷயங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பித்து ஒரு சட்டை பெறும்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை அருளி செய்த காட்டி கொடுத்த நம்முடைய ஈர் சுவாமியுடைய திருவித்தாமலுக்கு பல்லாண்டு என்பதாக அடியின் மங்களாசாசனம் சுவாமியுடைய இப்படிப்பட்டதான கிருப்பை நம்மிடத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சுவாமி திருவள்ளுவரை பிரார்த்தித்து இப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை ஏற்பாடு செய்து அருளி செய்திருக்கக்கூடியவர்களான பெரியவர்கள் மகான்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய பிரதத்தை தெரிந்த விஷயத்தை நிறைவு செய்தேன். ஸ்ரீநகரியா மகாபுரியா தாமிரபன்னீர்த்தரே ஸ்ரீ திருமூலதாமினே சரகோபாய மங்களம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவேச்சுனஹ காந்திமத்யா முசுந்தாய விராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரமயாமாத்து நீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூஜாதி நித்யஸ்ரீ நித்யமங்கலம் அழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திருந்தேசம் ஆச்சாரியன் திருமணம் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே